லாகமா ஒண்ணுமே ஒர்க் ஆகுது. இல்ல கேமரா மைக் ஆஃப்ல இல்ல. வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஹலோ, வணக்கம் சார். கேக்குதா? வணக்கம் வணக்கம். Welcome and thanks Rajan for welcome Rajan and thanks for honoring us with your presence. Swarna, thank you Swarna. வணக்கம் சார். வணக்கம். நடுவுல ஸ்டாப் பண்ணி வந்தீங்களா ராஜன்? ஆமா, நான் அங்க ஜார்ஜியா போயிட்டு இருக்கோம், அட்லாண்டா போயிட்டு இருக்கோம். சோ நடுவுல வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துட்டு வேற உள்ள உட்காரலான்னு பார்த்தா உள்ள கூட்டமா இருக்கு, இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு, அதனால நம்ம பேசிட்டு இருக்கலாம். Okay, thanks Rajan. Thanks to you Shashi, Adi, எல்லாருக்குமே thanks. உங்க டாட்டருக்கு thanks Rajan. Absolutely, thank you. வருகைக்கு மிக்க நன்றி சார். ராஜ்ய கதை இன்றைய நிகழ்வு தொகுத்துற மாதிரி இருந்தது. அவங்க இப்ப திடீர்னு அவங்களுக்கு நெட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வர வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். ஸோ முதல்ல நான் வந்து குழுவை அறிமுகப்படுத்திடுறேன். அதுக்கு பிறகு உங்களை நண்பர்கள் வந்து உங்களை பத்தி அறிமுகம். ராஜிகா வந்துட்டாங்களா? கவிதாக்கா சொல்றேன். சரிக்கா. சாரை பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா? சரிக்கா. முதல்ல வந்து சாரை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோம். கவிதாக்கா, நீங்க சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்கக்கா. இன்னைக்கு இருக்கிற ராஜன் சுந்தரம் இசையமைப்பாளர் சார வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்ப வந்து தமிழ்ல ஒவ்வொரு துறையும் தனித்தனியா தான் இருக்கு. இலக்கியம் தனியா, இசை தனியா, கலை தனியா, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சார் வந்து இலக்கியத்தையும் இசையும் இணைக்கக்கூடிய பாலமா செயல்படுறாரு. இந்திய அளவிலே இவருதான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இலக்கியங்களை நவீன இசைகளை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. இவரோட இசை பாடல்கள் பத்தின செய்தி வந்து தி ஹிந்து, என்பிசி இந்த மாதிரி இதழ்கள்ல வெளிவந்துட்டே இருக்கு. 2019 ஆண்டு நடந்த உலக தமிழ் மாநாட்டுக்கான தீம் மியூசிக் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு அனில் பாடல்ல இவர்தான் வடிவமைச்சாரு. அப்புறம் அமெரிக்காவில டர்ஹம் சிம்போனியோட சேர்ந்து தமிழ் சங்க பாடல்களுக்கான இசை வடிவமா சந்தம் சிம்போனி மீட்ஸ் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு ஆல்பம் வடிவமைச்சாரு. இது சர்வதேச டாப் 10 பட்டியல்ல இடம்பெற்றுச்சு. அதாவது இவருடைய கம்பராமாயண இசைக்கோவையை பத்தி நாஞ்சில் நாராயணன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிகப்பெரிய இசை வித்வான்கள்லாம் வந்து இசைக்காக செயலினுடைய சொற்களை உடைச்சு பயன்படுத்துறத பார்த்திருக்கேனா, ஆனா கம்பன் வந்து இந்த பாடலை இப்ப கேட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லி கம்பராமாயண இசைக்கோவை கொடுத்து நாஞ்சில் நாராயணன் சார் சொன்னாரு. அடுத்து இவர் வந்து நவீன இலக்கியத்துல ஜெயகாந்தன், கீரா, பாரதியார் இந்த மாதிரியான ஆளுமைகளுக்கெல்லாம் வந்து அவருடைய கவிதைகளை எடுத்து இசையமைச்சு ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. கவிஞர் அபி அந்த மாதிரியான இலக்கியவாதிகளுடைய ஆவண படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. தமிழ், மலையாளம் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கும் இசையமைச்சிட்டு இருக்காரு. இப்ப நடந்து முடிஞ்ச தமிழ் இலக்கிய விழாவினுடைய கல நிர்வாகிகளை சொல்லுங்க. சீல் த ஸ்பார்க் அப்படிங்கிற இசைக்கோவையை வந்து இவர்தான் வடிவமைச்சாரு. பாடல் இவர்தான் எழுதினாரு. 4 நாட்கள்ல 3.1 மில்லியன் மக்கள் இந்த பாடலை பார்த்தாங்க. இப்ப வந்து ஒடிசி அப்படிங்கிற பிரபலமான செவ்வியல் இலக்கியத்துக்கு வந்து இசைக்கோவை ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நம்ம வெண்முரசுக்கான 12 நிமிட இசைப்பாடல் ராஜன் சார் தான். வெண்முரசுக்கான எல்லா பாடல்களுமே வெண்முரசுக்குள்ள இருந்து எடுத்ததுதான்.
இது ஒரு நிமிஷம் கவிதா. Yes, sir. ராஜன் சார், டோன்ட் மைண்ட் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா உங்களுது? ஓ, சத்தம் வருதா என்னோடதுல இருந்து? அதனாலதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கவிதா கொஞ்சம் ஒரு 1 minute திரும்ப கூட அந்த வாழும் தமிழ் விழால இருந்து திரும்ப சொல்றீங்களா? ஓகே மேம். தேங்க்ஸ் கவிதா. வாழும் இலக்கிய விழாவினுடைய கள நிர்வாகிகள்ல ஒருத்தர் இவரு. ஃபீல் த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுக்கான தீம் பாட்டை உருவாக்குனாரு. இதனுடைய பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர் ரெண்டுமே இவரு தான். இந்த பாட்டு வந்து 4 நாள்ல 3.1 மில்லியன் மக்களை ரீச் ஆச்சு. இப்போ சமீபத்துல ஒடிசி அப்படிங்கிற ஒரு இசைக்குழுவிய அந்த செவ்வியல் இலக்கியமான ஒடிசிக்கு ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம வாசிச்சுட்டு இருக்க வெண்முரசுக்கு 12 நிமிஷம் இசைப்பாடல், ஆவணப்படத்துக்கான பின்னணி எல்லாமே நம்ம சார் தான். இதுல முழுக்க எல்லா வரிகளுமே வெண்முரசுக்குள்ள இருந்து தான் எடுக்கப்பட்டது. இதுல வந்து கம்பராமாயணத்துக்கான சிறப்பு காணொளி பதிவு செய்யும் போது இவர் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல, நீளும் நாவலை வாசிச்சதுக்கு அப்புறம் என்னால அதை இசைப்பாடலாம் மாத்தாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம இன்னைக்கு முதல் அரும்பு குழுவுல நீளம் நாவல் வாசிக்கிற இன்னைக்கு இவரை அழைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாரோ எல்லாவற்றையும் சரியாக இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறார்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ராஜிகா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நன்றி கவிதா. இப்போ சரவணன் வந்து நம்ம குழு முதல் அரும்பு குழு பத்தின ஒரு அறிமுகத்தை கொடுப்பாங்க. சரவணன் சார். தேங்க்யூக்கா சார். வணக்கம் சார். நான் சரவணன், கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சார், எங்களுடைய குழுவை பத்தின ஒரு சின்ன அறிமுகம், ஒரு சுருக்கமான அறிமுகத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். நாங்க வந்து முதல் அரும்பு அப்படின்ற குழுவாக கடந்த 1.5 ஆண்டாக, அதாவது 2025 ஜூன் மாதம் நாங்க வந்து நண்பர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தொடர்ந்து வாசிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஒரு குழுவா ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப என்ன வாசிக்கலாங்கும் போது வெண்முரசை எடுத்தோம். ஆனா அப்பவே நாங்க கொஞ்சம் பேரு பாதி பக்கம் 10 நூல் மேல தாண்டிட்டோம். இருந்தாலும் இந்த குழுவுக்காக ஒன்னா வாசிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். சாருக்கு ஒரு கடிதம் போட்டோம். சார் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணி அதை வெப்சைட்ல போட்ட பிறகு மிக முக்கியமான ஆளுங்களான அம்மா, திருமலை சார், இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்க தான் எங்களை வழி நடத்த ஆரம்பிச்சாங்க. சொர்ணா அம்மா, திருமலை சார், முத்துசாமி ஐயா போன்ற பெரியவர்கள் தான் எங்களை வழி நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வாசிக்க ஆரம்பிச்சு முதற்கடலை முடிச்சு மறுபடியும் ஒரு கடிதம் போட்டோம். அப்புறம் வந்து திரும்ப கொஞ்சம் நண்பர்கள் சேர்ந்தாங்க. இப்படியாக நாங்க 3 நூல்களை முடிச்சிருக்கோம் சார். நாங்க ஆரம்பிக்கும் போது பெண்களே இல்ல. இப்போ எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பெண் நண்பர்களா அக்கா கவிதா அக்கா, ராஜி அக்கா, ஸ்வர்ணா அம்மா, ஸ்ரீ இவங்க எல்லாம் இருக்காங்க சார். எங்க குழுல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸான ஏஜ் பீப்புள், 60 ஏஜ்ல ஐயா இருக்காங்க, முத்துசாமி ஐயா, திருமலை சார். அப்படியே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சுதன், ஸ்ரீ அவங்க எல்லாம் இப்பதான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு டைவர்ஸான குழுவா இருக்காங்க. கடந்த ஒரு வருஷம் 2 மாசமா தொடர்ந்து வாரம் சனிக்கிழமை இரவு 9 to 10:30 நாங்க தொடர்ந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சார். அதுல ஒரு தொய்வு இல்லாம நடந்துகிட்டு இருக்குது. இடையில ஒரு வாரம் 2 வாரம் அதுவும் விஷ்ணுபுரம் விருது விழாக்காகவும் தூரன் விருது விழாக்காகவும் மட்டும் கேப் ஆச்சு. மத்தபடி எல்லா வாரமும் நண்பர்கள் வாசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 4 சாப்டர் வச்சு வாசிச்சுட்டு இருக்கோம் சார். 3 நூல் முடிச்சிட்டோம். சோ கடந்த 1 மாசத்துக்கு முன்னால நாங்க வண்ணக்கடல் முடிச்சோம். 2 வாரமா வண்ணக்கடல் சார்ந்த உரை போச்சு. இன்னைக்கு நீளம் ஆரம்பிக்கிறோம். சோ அது உங்களால ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அம்மா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம். அம்மாவும் இந்த ஐடியாவை சஜஸ்ட் பண்ணாங்க. சோ அப்படி நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு நாங்க நண்பர்கள் இதை எடுத்துட்டு போகணும். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதமும் வேணும். இன்னொரு குறிப்பிட்டு படி சொல்லணும்னா என்னன்னா, முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆசின் சவுந்தர் சார் வந்து நாங்க மலைப்பாடல் நாவல் முடிச்ச போது வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு கிருஷ்ணன் சார் வந்து எங்களை அட்ரஸ் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா நாங்க வண்ணக்கடல் படிச்சுட்டு இருக்கும் போது. அதுக்கு பிறகு வண்ணக்கடல் வெண்முரசு கூடுகையில வந்துட்டு சிறில் அலெக்ஸ் சார் வந்து அட்ரஸ் பண்ணாரு. சோ நாங்க எங்க குழுல 4வது முக்கியமான ஆளுமையா நாங்க உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் சார். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்காக. முக்கியமா நீங்க பயணத்துல இருக்கும்போது வந்தீங்கன்னு சொல்லிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜிகா. நன்றி சரவணன் தம்பி. சார், உங்க உரைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொல்லிடுறேன். இப்போ உங்க உரையை கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உரையாடல் சார். ஷூர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வெண்முரசு மாதிரி ஒரு மகா காவியம் சேர்ந்து படிக்கும்போது அதனுடைய ரீச்சே வந்து வேற மாதிரி இருக்கும்.
நம்ம படிக்கும்போது நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் படிப்போம். பட் இன்னொரு ஒரு 10-15 பேருக்கு படிக்கிறவங்களோட சேர்ந்து படிக்கும்போது, இந்த ஒரே நாவல்ல இப்படி சொல்லப்பட்ட ஒரே இன்சிடென்ட் இத்தனை பேர் இத்தனை வேற வேற விதமா பாக்குறாங்களே, அதுல இவ்வளவு ஆழம் இருக்கா அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு சேர்ந்து படிக்கும்போது. ஆனா ஒரே ஒரு இது என்னன்னா, ஒத்த மனசு உடைய அவங்களோட சேர்ந்து படிக்கிறது தான் சிறப்பான விஷயம். ஏன்னா இப்ப எல்லாத்தையுமே அரசியலாக்கி படிக்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்களோட சேர்ந்து படிக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கீழே கீழே இறக்கிட்டாங்களோ அப்படின்னு கூட நமக்கு தோணும். இந்த மாதிரி இலக்கியம் படிக்கிறவங்களோட சேர்ந்து படிக்கும்போது இது வந்து வேற ஒரு உயரத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். உலக இலக்கியத்திலேயே இந்த நீலம் மாதிரி ஒரு ஒரு படைப்பு வந்து மிக குறைவாக தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விஷயத்த வந்து விரிச்சு 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 வந்து உலகமே பிரம்மாண்டமா இருக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஆக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகச்சில. எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கம்பராமாயணம் படிக்கும்போதுன்னு கூட சொல்லக்கூடாது. நான் பிறந்து வளர்ந்தது வந்து திருவாரூர்ல வந்து நிறைய கதா காலக்ஷேபம் நடக்கும். கோயிலுக்கு பக்கத்துல வீடு. கதா காலக்ஷேபம் அப்படின்னு சொன்னா அது வந்து 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். தினமும் சாயங்காலம் வந்து ஒரு 5 மணிக்கு யாராவது ஒரு சிறந்த பேச்சாளர் வந்து கம்பராமாயணம் பத்தி கதா காலக்ஷேபம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஓகே. அவர் வந்து பேசுவாரு. ஸோ அப்ப எனக்கு சின்ன வயசு ஒரு 10-11 வயசுக்குள்ளதான் இருந்திருக்கணும். கம்பராமாயணம் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு செய்யுள் படிப்போம். அந்த ஒரு செய்யுள்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிச்சு ரசிக்கிறது தான் வழக்கமா இருக்கும். ஆனா என்னோட வாழ்க்கையில முதல் முறையா கம்பராமாயணம் வந்து ஒரு கதா காலக்ஷேபம் கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே படிச்சுட்டே போகும்போது அந்த நாடகத்தோட விஸ்தீரணம் ஒரு 4 நாள் முடிஞ்ச உடனே நம்ம தனித்தனி பாடலை பார்த்து ரசிக்கிறோம், அது வேற. ஆனா அந்த ஒவ்வொரு பாடல்லையும் கம்பர் வந்து ஒரு பெரும் நாடகத்தை கட்டி அமைச்சிட்டே போறாரு. அந்த சீக்வன்ஸ்ல நீங்க அதை கேட்கும் போது ஒரு 4-5 நாள் கழிச்சு நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்துல என்ட்ரான மாதிரி இருக்கு. அதை வந்து நாஞ்சில் நாடகம் சார் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், கம்ப நாடகம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் கொஞ்சம் கொஞ்சமா எலிவேட் பண்ணிட்டே போகும். ஒரு 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 அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வேற ஒரு உலகத்துல இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே பிரம்மாண்டமா தெரியும், எல்லாமே அந்த நாடகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும். எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீலம் படிக்கும்போது கிடைச்சது. இன்ஃபேக்ட் நாவல்ல வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை, உங்களுக்கு அது என்னவா பொருள்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ உலகத்தின் மிகச்சிறந்த நாவல்கள்லாம் எது அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு பல விதங்கள்ல பொருள்படுற அளவுக்கு டெப்த், அதுல ஆழம் இருக்கிறது தான் வந்து மிகச்சிறந்த நாவல் அப்படின்னு கருதப்படுது. எனக்கு வந்து நீலம் வந்து எப்படி பொருள்பட்டது அப்படின்னு சொன்னா, உலகம் பூரா அண்டம் பூரா வியாபிச்சிருக்கிற ஏக்கத்தினுடைய ஒரு மகத்தான வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஏக்கம்ங்கிறது எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ராதைக்கு வந்து கண்ணன் மேல இருக்கிற ஏக்கமா எடுத்துக்கலாம், ஒரு கலை மேல உங்களுக்கு இருக்கிற ஏக்கமா எடுத்துக்கலாம், ஒரு பர்சன் மேல இருக்கிற ஏக்கமா இருக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிற ஒரு வாசிப்பு அதுல இருக்கு. எனக்கு வந்து நீலம் படிக்கும்போது நான் நார்மலா வந்து சாயங்காலம் ஒரு ஈவினிங் டைம்ல தான் வெண்முரசு படிச்சுட்டு இருப்பேன். வெண்முரசு வந்து நான் பல அவர் எழுத ஆரம்பிச்சப்ப படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாள் நடுவில் 24 மணி நேரம்லாம் விட முடியாது, ரொம்ப பரபரப்பா இருக்கு, நாள் பூரா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்துட்டு ஒரு ஒரு 10 எபிசோட் 15 எபிசோட் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா படிப்பேன். இந்த மாதிரிலாம் வேற வேற மாதிரி வாசிப்பு முறைகள்ல படிச்சு பார்த்தேன். நீலம் படிக்கும் போது மட்டும் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. நார்மலாவே இசைக்கலைஞர்களுக்கு வந்து நான் மட்டும் இல்லை, இசைக்கலைஞர்களுக்கு ஒரு வகையான ரசனை வந்து இசை சம்பந்தமான வேற ஒரு ரசனையை அவங்கள அறியாம மாறும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நீலம் படிக்கும்போது என்ன அறியாம நீளத்துல இருக்கிற வரிகள்லாம் அது ஏதோ ஒரு டியூன் ஏற்கனவே எங்கேயோ இருக்கிற மாதிரியும் அந்த டியூன் நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் தோணும். ஏன்னா அந்த வரிகளை பார்க்கும்போது அது வந்து ஒரு பேராகிராஃபா இருக்கும். ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்ல வந்து ஒரு 10 வரி இருக்குன்னா அந்த 10 வரியும் பாடல் வரிகள் மாதிரி அது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி இது யாருமே இது மியூசிக்கும் போடலை, இது நம்மளும் இதுக்கு முன்னாடி படிச்சதில்லை. அதை படிச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்ல அதுக்கு மெட்டு வருது.
அது ஒரு ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அது எல்லாம் நம்ம வந்து கவிதையை ரசிக்கிறது வந்து நமக்கு மியூசிக்கல் இன்டர்பிரேஷனா வருது போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை ரசிச்சுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஒவ்வொரு நாளும் வேற வேற ராகத்துல எனக்கு அதனுடைய டியூன் தோணிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு, இன்னொரு நாள் வந்து கௌரி மனோகரி, இன்னொரு நாள் ஆபேரி, வேற வேற ராகம். அது ஏன்? அதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன், என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு, இந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து அந்த வேற ராகம் உருவாகும் நினைக்கிறேன். ஆனா ஒரு 2-3 வாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, முன்னாடி நான் வந்து அந்த வரியை படிக்கும் போது எனக்கு ஒரு மெட்டு தோணி இருக்கும்ல, அந்த மெட்டு ஒரு 3 வாரம் கழிச்சு தோணல. அது என்னன்னே தெரியல. அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா தெரியும், அது நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன், வரல. அதை படிக்கும் போது சில விஷயங்கள் தோணுது. ஒரு 2-3 வாரம் ஆனதுக்கு அப்புறம் அதை திருப்பி போய் படிச்சா வேறதான் தோணுதே தவிர நான் எனக்கு முன்னாடி தோணுன அது மெட்டோ, முன்னாடி தோன்றுன அது உணர்வோ இல்லை. எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சா, ஆஹா, நம்ம வந்து நீலம் மாதிரி ஒரு ஒரு விஷயத்த படிச்சு நமக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் கம்போஸ் பண்ணி காத்துல விட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அதை காத்துல விடக்கூடாது, நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுன சில விஷயத்தெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன். அதுலதான் எனக்கு சில பல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பேராகிராஃப் இருக்கும், அந்த பேராகிராஃப் ஆரம்பத்துல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும், ஒரு 10 சென்டென்ஸ், அந்த 10 சென்டென்ஸ்க்குள்ள வரிசையா உரைநடையா எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே ஒரு பாடலாகி வந்து நிற்கும். அது எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, எனக்கும் கண்ட்ரோல் இல்லை. அதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த நீலம் மாதிரி ஒன்று ஒரு ஒரு ஆக்கத்தை படிச்சுட்டு என்னால கம்போஸ் பண்ணாம இருக்க முடியல அப்படின்னு சொன்னது. கம்போஸ் பண்ணாம இருக்க முடியல, கம்போஸ் ஆயிடுது தானா. அப்படி ஒரு அனுபவம் இருக்கும்போது சரி, இதை வந்து நம்ம இப்ப வந்து அந்த நீலம் எழுதி வெண்முரசு எழுதி முடிக்கப்பட்டப்போ கோவிட் காலகட்டம் வந்துருச்சு. அப்போ கோவிட் காலகட்டம் வந்தப்ப ஒரு பெரிய விழா எடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்தப்ப, இல்ல இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இப்படி ஒரு மகத்தான இலக்கியம் எழுதப்படும் போது அது இந்த அளவுக்கு அதை எல்லாரும் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி இப்ப நமக்கு இதுல பிடித்த வரிகள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து தனியா ஒரு காம்போசிஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடித்த வரிகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வரி பெரும்பாலும் என்கிட்ட எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இதுல இருக்கிற எல்லா வரிகளுமே நீளத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். ஆனா ஏன் வந்து இந்த கண்ணானாய் காண்பதுமானாய் கருநீல தழல் மணியே அப்படிங்கிறத மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட்ல என்ன எடுத்தீங்க அப்படின்னு பெரும்பாலான நண்பர்கள் கேட்பாங்க. ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலை செய்யும் போது அந்த கல்லு, எல்லா கல்லுக்கும் அந்த சிலையினுடைய முகமா ஆகக்கூடிய தகுதி கிடையாது. உதாரணத்துக்கு அமெரிக்கால வந்து உடன் ஸ்கல்ப்சர்ஸ் பண்றாங்க, மர சிற்பங்கள் பண்றாங்க. அந்த மர சிற்பங்கள்ல கவனிச்சிங்கன்னா, அந்த மர சிற்பத்தினுடைய முகத்தை மட்டும் மகாகனி அப்படிங்கிற ஒரு மரத்துல செய்வாங்க. பல சிற்பிகள் அதான் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ரொம்ப இன்ட்ரிகேட்டா, ரொம்ப அழகா நுணுக்கமா செய்யப்பட்ட மர சிற்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதனுடைய முகத்தை மட்டுமாவது மகாகனி அப்படிங்கிற மரத்துல செஞ்சிருப்பாங்க. ஏன்னா மகாகனிங்கிற அந்த மரம் தான் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில வேலை பார்க்கும் போது அவங்க வந்து ப்ரெஷஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சிருப்பாங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது தனியா ஒரு ரூம், அந்த ரூமோட ஆக்சஸே வந்து மொத்த கம்பெனிலே 2 பேருக்கு தான் அந்த ரூம் ஆக்சஸ் இருக்கும். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு, பிளாட்டினம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுல சில ரொம்ப நுணுக்கமா செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு கோல்டு, பிளாட்டினம் அந்த மாதிரி சில அற்புதமான மேலிபிலிட்டி, டக்டிலிட்டின்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. அதாவது கம்பியா நீட்டுற மாதிரி இருக்கணும், தகடாவும் அடிக்கிற மாதிரி இருக்கணும். இது 2மே எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுனாலதான் தங்கமும் பிளாட்டினமும் ரொம்ப அதிகமான விலை உயர்ந்த மெட்டீரியலா இருக்குன்னு சொல்லுவாங்க. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு அவங்க வந்து தங்கத்தையும் பிளாட்டினத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து நீளத்துல இருக்கிற பல வரிகள் கவித்துவமா இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் வரியே வந்து ஒரு அற்புதமான வரியா இருக்கணும். அந்த ஒரு வரியை மட்டுமே பார்த்தாலே அது வந்து அதனுடைய மீனிங்கை சொல்லணும், அதனுடைய உணர்வை சொல்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம பல்லவி தான் திருப்பி திருப்பி பாடுறோம் இல்லையா, பல்லவி இருக்கும், சரணம் இருக்கும், அனுப்பல்லவி இதெல்லாம் இருக்கும். பட் பல்லவிக்கு தான் திருப்பி வரோங்கும் போது இதனுடைய ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவா அந்த ஒரு லைன் இருக்கணும். அது எந்த லைன் இருக்கலாம்? கண்ணானாய் காண்பதுமானாய், பார்க்கறதும் நீதான், பார்க்கப்படுறதும் நீதான், கண்ணானாய் காண்பதுமான கருநீல தழல்மணி அப்படிங்கிற வரிய பல்லவியா எடுத்தாச்சு, முதல் வரியா எடுத்தாச்சு. அப்புறம் அனுபல்லவி, சரணம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எனக்கு பிடித்த வரிகளா எடுத்து 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 போட்டு
அது ஏகப்பட்ட வரிகள் வந்துருச்சு. அப்போ இதை கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும் போது இதுல வந்து எந்த மாதிரியான உணர்வு இருக்கு அப்படின்னா, இதுல வந்து தாய்மை சம்பந்தமான உணர்வு இருக்கு, தந்தைமை சம்பந்தமான உணர்வு இருக்கு, ஞான பெருவிசைய, ஞான பெருவெளியை, அந்த மாதிரி வந்து இந்த யூனிவர்ஸை பத்தி பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல உணர்ச்சிகள் அதில் கலந்துருக்கு. இப்போ இதை எப்படி கம்போஸ் பண்ணலாம்? இதுக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ராகத்தை வேணாலும் எடுக்கலாம், வேற உணர்ச்சிகள் வர மாதிரி பண்ணலாம், அல்லது இதே ராக மாளிகையை போடலாம். ராக மாளிகைன்னு சொன்னா பல்லவி ஒரு ராகத்துல இருக்கும், அணுப்பல்லவி சரணம்லாம் வேற ராகத்துல இருக்கும், அப்படியும் பண்ணலாம். எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா எனக்கு வந்து இதுல வந்து காணுரை ஓய், கடலுரை ஓய், வானுரை ஓய், வழியுரை ஓய், எங்குழாய் இல்லாதவனாய் அப்படின்னு ஒரு அற்புதமான வரி அதுல இருக்கும். காணுரை ஓய், கடல் உரை ஓய். காணுரைவோனா கனகத்துல இருக்கு, கடல் உரை ஓய் கடல்ல இருக்கு, வானுரை ஓய், வழி உரை ஓய், இது எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா எங்கேயும் இல்லாம இருக்கு, இல்லாமல் பார்க்க முடியல, ஆனா இருக்கு. எங்குழாய் இல்லாதவனாய் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரிக்கு தான் முதல்ல வந்து மெட்டு தோன்றுச்சு. அந்த அப்புறம் மியூசிக்ல கம்போஸ் பண்ணும்போது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து நடுவில் ஒரு வரி வந்துருச்சுன்னா அந்த வரியை பாடிட்டு அதுக்கு அடுத்த லைன் எப்படி இருக்கும்னு நீங்க பாடிட்டு இருக்கும் போதே அடுத்த லைன் வந்துடும். அந்த லைன் பாடிட்டு அடுத்த லைன் எப்படி இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா அடுத்தது வந்துடும். இது வந்து பல சமயங்கள்ல எனக்கு நடத்துது. இப்போ உதாரணத்துக்கு பாரதியாரோட ஊழிக்கூத்து பாட்டுக்கு வந்து நான் மெட்டமைச்சிருக்கேன். அது மெட்டமைக்கும் போதும் சில அபாரமான அனுபவங்கள் அதுல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 சரணம் இருக்கும். அதுல 4 சரணம், முதல்ல இருக்கிற 4 சரணம், 4 வேர்சஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து அழியறதை பத்தி பேசியிருப்பாரு. 5வது சரணம் வந்து யூனிவர்ஸ் திரும்பி உருவாகிறத பத்தி பேசியிருப்பாரு. ஸோ நான் இது 5 சரணத்துக்கும் மெட்டு போட்டாச்சு. இப்போ 5 சரணத்துக்கு நடுவுல வந்து இடை இசை வரணும் இல்லையா? ஒவ்வொரு சரணத்துக்கு நடுவுல வந்து ஒரு மியூசிக் வரணும். இப்போ என்னோட ஸ்டைல் என்னன்னா, அந்த ஒவ்வொரு சரணமும் என்ன சொல்ல வருதோ அந்த சரணத்தினுடைய மூடை செட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த சரணத்துக்கு முன்னாடி வர்ற இடை இசை அப்படிங்கிறது தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஓகே இந்த மாதிரி மூடு செட் ஆகணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பேராகிராஃபை நீங்க பாடிட்டு இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூன் தோணும். எனக்கே பல சமயம் என்ன சந்தேகம்னா, இது ஏற்கனவே நம்ம எங்கேயாவது கேட்டுட்டு அது ஞாபகம் இருக்கிறதுனால நம்ம அதை திருப்பி சொல்லிடுறோமோ, அவ்வளவு ஃபெமிலியரா இருக்கும் அது. இதே மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் வந்து நீளத்துக்கு மெட்டமைக்கும் போது எனக்கு இருந்துச்சு. நீளத்துல இன்னொரு அடிஷனலான சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, தாய்மை இருக்கு, தந்தைமை இருக்கு, கம்பீரமா அந்த யூனிவர்ஸ் பத்தி சொல்ற வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி வரணும். அப்ப எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல என்ன தோணுச்சுன்னா, இது வந்து வெறுமனே ஒரு சாதாரண இடை இசை அப்படிங்கறத மட்டுமே வச்சு இதை பண்ணிட முடியாது. நீலம் நாவல் வந்து எப்படின்னா, வார்த்தைகளை தாண்டின ஒரு உணர்வு எழுச்சி அதுல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து அப்ப நீலம் நாவல்ல இருக்கிற அற்புதமான வரிகளை எடுத்துட்டு நம்ம கோர்த்தாலும் அந்த வார்த்தைகளை தாண்டின உணர்ச்சி எப்படி வர வைக்கிறது? அப்பதான் வந்து ஒரு சித்தார், ஒரு மிகச்சிறந்த சித்தார் கலைஞர் ஒருத்தன் பிடிச்சி அதுல இருக்கிற அந்த இடை இசை எல்லாத்தையும் சித்தார்ல அபாரமா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ரிஷப் ரிக்கிராம் சர்மா அவர் கிடைச்சாரு. அப்போ வந்து ஆக்சுவலா வந்து கோவிட் எல்லாமே லாக்டவுன் ஷட் டவுன்ல இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தோணுனதுனால ஸ்பெஷலா கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சொல்லி அப்ரூவல்லாம் வாங்கி மியூசிக் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ண வச்சு ரிஷப் ரிக்கிராம் சர்மாவை நேரில் வர வச்சு நியூயார்க் நியூ ஜெர்சியில வந்து நண்பர் பழனி ஜோதி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அவரையும் அழைச்சிட்டு எல்லாரும் போய் அந்த மியூசிக் ஸ்டுடியோல ஸ்பெஷலா ரிஷப் ரிக்கிராம் சர்மா வந்து வாசிக்க வச்சு அதுல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அவர் வாசிச்சது வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஆனா அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆச்சு, 6-6.5 மணி நேரம் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்வரமா செதுக்கி எடுத்தோம். ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் இதுல வரணும். வெண்முரசு மாதிரி ஒரு ஒரு மகத்தான ஆக்கத்துக்கு வந்து மியூசிக் கன்ட்ரிபியூட் பண்றோம்னு சொன்னா மியூசிக்கும் அதே அளவு மகத்தானதா இருக்கணும். இப்ப நீங்க வந்து வெண்முரசு அந்த அந்த யூடியூப்ல இருக்கிற கீழே போய் பாத்தீங்கன்னா ரிஷப் ரிக்கிராம் சர்மாவே வந்து அவரோட ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. ஐ திங்க் சம் ஆஃப் தி பெஸ்ட் சித்தார் எவர் ரெக்கார்டட் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுல கமெண்ட் அடிச்சிருப்பாரு. அவரே வந்து ஒரு பெரிய ராக் ஸ்டார். அவரு மிக பிரபலமான இசை கலைஞரா இருக்காரு. உதாரணத்துக்கு இந்திய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் மீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த 2 பேரும் உட்கார்ந்து கேட்கும் போது யார் வாசிக்கிறது அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பேர் வந்து ரிஷப் ரிக்கிராம் சர்மா. அவர் ஏற்கனவே அந்த மாதிரி வாசிச்சிருக்காரு. ஸோ ஒரு மகத்தான இசைக்கலைஞராக இருக்காரு. அவரு வந்து அவரோட வாழ்க்கையில சொல்றாரு, எனக்கு வந்து இந்த வெண்முரசு இசைக்கோவைக்கு வாசிச்சது வந்து எனக்கு ரொம்ப
இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அந்த வெண்முரசுல இருக்கிற ஒரு அபாரமான மகத்துவமான கவிதை, அந்த இன்ஸ்பிரேஷன் மியூசிக்கா மாறுது. அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த கவிஞர்களுக்கு போகுது, கேட்கறவங்க எல்லாரையும் ஒரு உணர்வு எழுச்சிக்கு தள்ளுது. அப்புறம் ஸ்ரீராம் பார்த்தசாரதி சார், அவரு தான் பாடியிருந்தாரு. அவரும் அதை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு. இதை பாடினது வந்து ரொம்ப சந்தோஷம். சைந்தவி மேடம் பாடியிருக்காங்க. அவங்களும் வாழ்க்கையில இதை பாட கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வரிகள்ல இது வந்து யாரோ ஒரு எழுத்தாளர் வந்து ஓரமா எங்கேயோ உட்காந்து எழுதிட்டு போயிட்டாரு. ஐ திங்க் ப்ராப்ளி அவர் அதை எழுதும்போது 2016 இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அதுக்கு அடுத்த எத்தனை வருஷம் எத்தனை கலைஞர்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. அதனால நீங்க வந்து நீலம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டது வந்து எனக்கு பெருமை, ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள் வந்து இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னு சொன்னா நம்ம வந்து அந்த கேள்விகளை பார்க்கலாம். மேபி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து கௌரி மனோகரி அப்படிங்கிற ஒரு ராகத்துலதான் அந்த வெண்முரசு இசைக்கோவையை கம்போஸ் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஹிந்து ரிவ்யூல எழுதும் போது ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. கௌரி மனோகரிங்கிற ராகம் வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களா இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த வெண்முரசு இசைக்கோவை கௌரி மனோகரிங்கிற ராகத்தினுடைய புதிய வரையறை அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதாவது கௌரி மனோகரிங்கிற ராகத்துல என்னென்ன வேரியஸ் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் வந்து இந்த வெண்முரசு இசைக்கோவையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகைன் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த நீலம் நாவல்ல இருக்கிற வரிகள்ல இருந்து ஆரம்பிச்ச இன்ஸ்பிரேஷன் அது நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருக்கு. அது ஒரு நதி போல ஓடிட்டே இருக்கு. பாக்குறவங்க படிக்கிறவங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நண்பர்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நண்பர்கள் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். கேக்குதா? கேக்குது. சார் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும்னா அந்த பாரதியோட ஊழி குத்து அது இருக்குல்ல, அது எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. பிளஸ் வெண்முரசு இசைக்கோவை சொல்லணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஆனா நீங்க ஒர்க் பண்ணும்போது கம்பா மேடம் மாதிரி கிளாசிக்கலான டெக்ஸ்டிங் பண்ணுவீங்க, ஜெயகாந்தன் மாதிரியான நவீன கவிதைகள் பண்ணுவீங்க. ஜெயகாந்தனோட கவிதைகள் வந்து ஒரு இசைத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படையா கிடையாது, நீளத்துல இருக்கு. இந்த மாதிரி டெக்ஸ்டை ஹேண்டில் பண்ணும்போது நீங்க டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து அப்ரோச் பண்றீங்க? நல்ல கேள்வி. ஆமா, இது நான் சங்க பாடல்கள் எடுத்துக்கிட்டா சங்க பாடல்கள்ல வந்து மீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இசைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு வகையில நம்ம வந்து அதை ஒரு மீட்டர்ன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு எந்த சினிமா பாட்டையும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வரியிலையும் எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறதான் மீட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த முதல் வரியில வந்து 4 வார்த்தைகள் இருக்கு. சொல்லடி இந்நாள் நல்ல தேதி 4 வார்த்தை. என்னையே தந்தேன் உனக்காக 4 வார்த்தை. ஜென்மமே கொண்டேன் அதற்காக 4 வார்த்தை. ஸோ இந்த 4 வார்த்தைகளா இருக்கிறது தான் அந்த பாட்டினுடைய மீட்டர். ஸோ நம்ம பெரும்பாலும் இசைத்தன்மை, இப்போ பெரும்பாலான பாரதியார் பாடல்கள்ல வந்து இசைத்தன்மை இருக்கும். பாரதியார் வந்து இந்த நவீன கவிதை, புது கவிதைன்னு அப்ப சொல்லியிருக்க மாட்டாரு, வசன கவிதைன்னு சொல்லியிருப்பாரு பாரதியார். அந்த மாதிரி சொல்ற சில விஷயங்களை தவிர மீதி எல்லா பாட்டுமே மீட்டர்ல இருக்கு. ஆனா சங்க கவிதைகள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மீட்டர்ல இருக்காது. சங்க கவிதைகள்ல மிக பெரும்பாலான பாடல்கள்ல வந்து மீட்டர் கிடையாது. இப்ப வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் சார நாட செவ்வியை ஆகுமதி, அது அடுத்த வரி அதிகமாயிடுச்சு பாருங்க. யாரது அறிந்திசினோரே, அடுத்த வரி சின்னதாயிடுது பாருங்க. ஸோ அந்த லைனுடைய லெங்க் சங்க பாடல்கள்ல ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாம இருக்கும், அந்த மீட்டர்ல இருக்காது. அது சங்க பாடல்களை எனக்கு பார்க்கும்போது இதானா இதுக்கு முன்னாடி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாடி நடிக்கப்பட்ட பாடல்களா இருக்கலாம், பர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்ஸ்ல தான் அது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு எனக்கு ரொம்ப நாளா இன்ட்ரிகிங்கா இருக்கும். அப்போ அது வந்து கலம்சை கோவைங்கிற ஒரு பாட்டு படிச்சுட்டு அது ஒரு உணர்வெழ்ச்சியான ஒரு தருணத்துல என்ன அறியாம அதுக்கு நான் மெட்டு போட்டேன். மெட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அது மீட்டர்ல இல்லாததே தெரியல. அதாவது எந்த அளவுக்குன்னா, இப்ப நார்மலா வந்து மெட்டு போட்டுட்டும் பாட்டு எழுதுவாங்கல்ல, மெட்டு போட்டுட்டு நீங்க அதுக்கு வந்து வரிகள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும்ல மெட்டுக்கு. அந்த மாதிரி இருக்கு சங்க பாடல்கள். மெட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம மெட்டு போட்டுட்டு யாரோ எழுதின அளவுக்கு பொருத்தமா இருக்கு. அப்பதான் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க வந்து அந்த பாட்டினுடைய உணர்வெழுச்சிக்கு உள்ள போயிட்டீங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டுக்கு மெட்டு அமைஞ்சிருது. எனக்கு வந்து நார்மலா வந்து ஒரு வார்த்தையை வந்து தப்பான இடத்துல உடைக்க கூடாது,
நெடிலாவே கேட்கணும், குறிலா கேட்கணும். இந்த மாதிரி அப்பதான் அந்த வார்த்தையோட அழகு நமக்கு வெளியில தெரியுது இல்லையா? அப்ப அது எஸ்பெஷலி நம்ம கவிதைன்னு ஒரு விஷயத்த இசையில கொண்டு வரும்போது அந்த வார்த்தையினுடைய அழகை மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாம அந்த கவிதையினுடைய உணர்ச்சிகரம் அப்படியே மெயின்டைன் ஆகணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதை வந்து கவிஞர் வேணு வந்து ஒரு ரிவ்யூல வந்து சங்க பாடல்களுக்கு நான் அமைச்சிருந்த இசையை பத்தி சொல்லும்போது ஒரு அற்புதமான உருவகம் ஒன்று சொல்லியிருப்பாரு. இந்த சங்க பாடல்களுக்கு இப்படி போட்ட மெட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சிலைக்கு ஆடை அணிவிப்பது போல அந்த சிலையை ஒட்டினாப்புல இருக்கு அப்படின்னு ஒரு உருவகம் சொல்லியிருப்பாரு. அப்ப எனக்கு என்னன்னு சொன்னா, வார்த்தைகள் வந்து தெளிவா இருக்கணும், அதனுடைய உணர்ச்சிகரம் தெளிவா இருக்கணும். ஆனா அதுல இசைத்தன்மை இல்லாம இருந்தாலும், அதனுடைய மீட்டர் இல்லாம இருந்தாலும், அதனுடைய உணர்ச்சிகரத்துல உள்ள போயிட்டா அதனுடைய வடிவத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சங்க பாடல்கள்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயம். அதனாலதான் எனக்கு வந்து அது மாடர்ன் பொயட்ரியா இருந்தாலும், ட்ரெடிஷ்னல் பொயட்ரியா இருந்தாலும், மரபு கவிதையா இருந்தாலும், மீட்டர்ல இருந்தாலும் இல்லைனாலும் அது எதுவுமே தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, நீளத்துல ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப், அது வந்து உரைநடை தான், அதுலயும் மீட்டர்ல இருக்காது. வேற வேற ஒவ்வொரு சென்டென்ஸும் வேற வேற லெங்த் இருக்கும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வேற வேற தான் இருக்கும். ஆனா சம்பவம் அந்த உணர்ச்சிகரத்துக்கு உள்ள நீங்க போயிட்டு உங்களோட ரூல்ஸ் அப்ளை பண்ணணும்னு மட்டும் நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மெட்டு தானா வந்துடுது. அதனால எனக்கு வந்து உரைநடைங்கிறது ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச் இல்லை. இன்ஃபேக்ட் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பாரதியாரனுடைய வசன கவிதை இருக்குல்ல, அதுக்கும் நான் வந்து மெட்டு போட்டு வச்சிருக்கேன். இன்னும் ரிலீஸ் பண்ணல, அதுக்கு நான் மெட்டு போட்டு வச்சிருக்கேன். அதனால இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது என் கண்ட்ரோல் இல்லை. சம்பவம் அது உள்ள போய் விழுந்துட்டோம்னு சொன்னா அது பாத்துக்குது, அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து சில கிரைட்டீரியா மட்டும் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதை வந்து நம்மளால செய்ய முடியுது அப்படிங்கிறது சந்தோஷம். அகைன் இது எத்தனை நாள் வரும்னுலாம் தெரியல, வர்ற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். சார் நானே இன்னொரு கொஸ்டின் கேட்டேன். இப்போ வந்து கர்நாடக சங்கீதத்தை வந்து நம்ம கிளாசிக்கல்னு சொல்லுவோம், அதை வந்து மரபிலக்கியத்துல கம்பேர் பண்ணணும்னா ஒரு கம்பராமாயணம் மாதிரியான டெக்ஸ்டோட கம்பேர் பண்ணுமா, இல்ல சிற்றிலக்கியங்கள் அந்த மாதிரியான டெக்ஸ்டோட வந்து கம்பேர் பண்ணுவோம்? ஏன்னா தியாகராஜ டைம்ல வந்து இங்க உச்சபட்சமா என்ன டைம்ல வந்து சிற்றிலக்கியங்கள் தான். அதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மாடர்ன் நோக்கில பார்க்கும்போது வந்து அவ்வளவு சிறந்த இலக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்பராமாயணம் தான் நமக்கு. ஆனா மியூசிக் வந்து நம்ம அப்படி மரபான இலக்கியத்தோட கம்பேர் பண்ணோம்னா எது கூட கம்பேர் பண்ண முடியும்? அல்லது வந்து இன்னொரு இதே கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, இப்ப மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு நவீனத்துவ இலக்கியத்தோட தாக்கத்தினால உருவாயிருக்கு. சோ இந்தியன் மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னா இன்னும் பெட்டர் ஆகுமா? அதாவது கர்நாடக சங்கீதம் இங்கிலீஷோட வெஸ்டர்ன் மியூசிக் இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் ஆகுமா? நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து 2 நாள் ஆகும் பதில் சொல்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுல, அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு, கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது கர்நாடகம் அப்படின்னு சொன்னா ஓல்டு மியூசிக் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. கிளாசிக்கல் மியூசிக், மரபான இசை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப பழைய கர்நாடகமா இருக்கே அப்படின்னு பழசுங்கிற பேர்ல அதை யூஸ் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லும்போது அந்த காலத்து ஸ்டைலா இருக்கே, ஓல்டு ஸ்டைலா இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பழைய கர்நாடகமா இருக்கேன்னு இப்பயும் சில பேர் பயன்படுத்துறதை நம்ம பாக்குறோம். அப்ப இது ஓல்டு மியூசிக், பழைய மியூசிக் அப்படிங்கிற அர்த்தமும் அது கர்நாடக சங்கீதம் அப்படின்னு சொல்லும் போது வருது. கர்நாடக சங்கீதம்னு இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இதை எப்படி சுருக்கிட்டோம்னா ஒரு 250-300 பாடல்கள் கொண்ட தொகுப்பு தான் கர்நாடக இசை அப்படின்னு பலர் நம்புறாங்க. அப்படி இல்லை. கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்து ஒரு இசை மரபு இருக்கு. அது என்னன்னா வாய் வழி சொல்லி கொடுக்குற இசை மரபு. எல்லாத்தையும் வந்து அதை எழுத முடியாது. நமக்கு ராக இலக்கணங்கள் இருக்கு, தாள இலக்கணங்கள் இருக்கு, அப்புறம் இது எல்லாத்துலயும் ஃபிட் ஆகிற மாதிரி உருப்படிகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் வெளியில இன்னொன்னு இருக்கு, நாதஸ்வர வித்வான்கள் வந்து அவங்களோட கொடை வந்து அளப்பரியது கர்நாடக சங்கீதத்துக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பாடல்களை தானே பெரும்பாலும் பாடுறோம், பெரும்பாலும் கேட்கிறோம். ஆனா நானே திருவாரூர்லயோ அல்லது கொள்ளிடம் பக்கத்துல ஆச்சால்புரத்துலயோ கோயில்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெறுமனே ராகத்தை அவங்க வாசிக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதாவது இப்ப தோடி அப்படின்னு ஒரு ராகம் எடுத்துட்டாங்க, அல்லது ஹுசைனி அப்படின்னு ஒரு ராகம் எடுத்துட்டாங்கன்னா வெறுமனே ராக ஆலாபனை மட்டுமே 4 மணி நேரம். யோசிச்சு பாருங்க, பாடல் வரிகள்லாம் கிடையாது. அந்த ராகத்தை விஸ்தீரணம் பண்றது, அந்த ராகத்தை ஆலாபனம் பண்றது, அந்த ராகத்துல என்னென்ன அழகு இருக்குன்னு காமிக்கிறது மட்டுமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாசிக்கிறதுல நானே பார்த்திருக்கேன்.
அப்ப எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அப்ப இப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை ரசிக்கிற ஆடியன்ஸும் இருந்திருக்காங்க. நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம பாட்டுலாம், இன்ஃபேக்ட் நான் சினிமாவுக்கு பாட்டு போடும்போது சார் 4 நிமிஷத்துக்கு மேல வேணாம் சார், ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து 3.5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும் சார் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அப்ப நமக்கு ஒரு இசை மரபு இருந்திருக்கு. காருகுறிச்சியார் வந்து வாசிக்கும் போது நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிப்பாரு, காலையில 8 மணிக்கு முடிப்பாருலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இவ்வளோ லாங்கா வந்து பாடல்கள் இல்லாம, வரிகள் இல்லாம, ராக ஆலாபனை மட்டுமே கேட்கிற மரபு நமக்கு இருந்திருக்கு. இப்ப நம்ம வேற மரபு ஆயிடுச்சு. எல்லாம் பாடல் மட்டுமே பாடுறது இருக்கு. அதுலயே நம்ம வந்து ஒரு 250 300 பாடல்கள் மட்டும் கர்நாடக சங்கீதம்ங்கிற மாதிரி இப்போதைக்கு அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். என்னை பொறுத்தவரை கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது வந்து பாடல்கள் மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்துல இருக்கிற ராகங்களை வச்சு எல்லா உணர்ச்சிகளையும் நம்ம கொண்டு வர முடியும். அப்ப நீங்க கிளாசிக்கல் மியூசிக்னு சொன்னா அது வந்து பக்தி இலக்கியம் மட்டும் இல்லை இல்லையா? கிளாசிக்கல் மியூசிக்னு சொன்னா பக்தி பாடல்கள் மட்டும் இல்லை, அதுல எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு வர முடியலாம் இல்லையா? ஸோ அப்போ இப்போ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்றேன். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்ங்கிறது இவங்களோட பக்தி பாடல்கள் மட்டும் இல்லை, அப்படி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து வேற இப்ப கிரேக்க நாட்டுல வந்து ஃபோக் மியூசிக் இருக்கு, அவங்களோட கிளாசிக்கல் மியூசிக் இருக்கு, இட்டாலியன் கிளாசிக்கல் மியூசிக் வோக்கல் சிங்கிங் இருக்கு. அது எதுவுமே வெறுமனே பக்தி பாடல்கள் மட்டும் இல்லை. நம்ம மட்டும்தான் நம்ம மரபிசையில இப்ப எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, கர்நாடக சங்கீதம்னு சொன்னா பக்தியை மட்டும்தான் பாடணும் அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கோம். அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம சொந்தம் ஆல்பமே கர்நாடக சங்கீதத்துல இருக்கிற ராகங்களின் அடிப்படையில தான் அதனுடைய மெட்டு இருக்கும். ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து சிம்பனி வச்சிருப்பாங்க, ஆனா அந்த மெட்டை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்நாடக சங்கீத ராகங்களை அப்படியே அடிப்படையா வச்சிருக்கோம். அதை தான் வந்து மெட்ல நம்ம போட்டிருக்கோம். அதை அப்படியே நீங்க வந்து ஒரு மிருதங்கத்தோடைய வயலினோடய சேர்த்து வாசிக்கிறதுக்கு அற்புதமான ஃபார்மேட் அதுல இருக்கு. ஆனா என்னன்னா அதுல வேற வேற உணர்ச்சிகள் இருக்கு. பக்திங்கிற உணர்ச்சி மட்டும் இல்லை, பக்திங்கிற உணர்ச்சியை தாண்டி காதல் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கு, நட்பு அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கு, கிண்டல் கேலி இருக்கு. வேரல் வெளி பாட்டுல வந்து யாரது அறிந்தீசினோரே அப்படின்னு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த ஹீரோ கிட்ட சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிண்டலான ஒரு நட்ஜிங் இருக்கு, ஒரு பிளேஃபுல்னஸ் இருக்கு. இது எல்லாமே கர்நாடக சங்கீதத்துல இருக்கிற ஸ்வரங்களை வச்சு, ராகங்களை வச்சு, தாளங்களை வச்சு கொண்டு வர முடியும். வெறும் பக்தி பாடல்கள் மட்டும் கர்நாடக சங்கீதம் இல்லை. இப்போ நம்ம அப்படி கேட்டுட்டு இருக்கோம், அது பாப்புலரான ஃபார்மேட்டா இருக்கு. நமக்கு கோயில் சார்ந்த ஒரு மரபு இருக்கிறதுனால, கோயில்ல பாடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அப்படி வச்சிருக்கோம். வருங்காலத்துல கர்நாடக சங்கீதம் வந்து இன்னும் அதனுடைய முழு வீச்சோட வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா, பக்திங்கிற மரபை தாண்டி, பக்திங்கிற உணர்ச்சியை தாண்டி எல்லா உணர்ச்சிகளும் உள்ள வரும்போது அது வந்து ஒரு வைட்லி அக்செப்டட் ஒரு பிரம்மாண்டமான இசை மரபா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்பதான் கிடைக்கும். வெறுமனே பக்தியை மட்டும் கர்நாடக சங்கீதத்துல இருக்குன்னு சுருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்தையே சுருக்குறோம்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவதா நீங்க கேட்ட கேள்வி, வெஸ்டர்ன் மியூசிக் உள்ள வந்தா கர்நாடக சங்கீதம் வெஸ்டா போகுமா, இன்னும் பெட்டர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்டர்ன் மியூசிக்ன்னு நீங்க சொல்றதே வந்து நீங்க எதை உத்தேசிக்கிறீங்கன்னு தெரியல. பட் ஆனா நான் வந்து இந்த கம்பராமாயணம் கான்சர்ட்ல டாலஸ்ல நடந்த கான்சர்ட்ல பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நமக்கு ஒரு மரபு இருக்கு இல்லையா? நமக்கு வந்து ராகங்கள் தாளங்கள் சார்ந்த ஒரு மரபு இருக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அது கர்நாடக சங்கீதம் சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுவோம். ஆனா நான் சொன்னா நம்ப முடியாது உங்களுக்கு, எந்த கர்நாடக சங்கீத பாடலுக்கும் கூட வாசிக்கிறவங்க என்ன வாசிக்கணுங்கிற நோட்ஸ் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 1700களில் எழுதப்பட்ட ஒரு மொசார்ட்டோட ஒரு காம்போசிஷனை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வயலின் என்ன வாசிக்கணும், வியோலா என்ன வாசிக்கணும், செல்லோ என்ன வாசிக்கணும், டபுள் பாஸ் என்ன வாசிக்கணும், பெர்கஷன் என்ன வாசிக்கணும், ட்ரையாங்கிள் என்ன வாசிக்கணும், சாக்ஸோஃபோன் இருந்ததுன்னா சாக்ஸோஃபோன் என்ன வாசிக்கணும், ட்ரம்பட் எல்லாமே எழுதியிருக்கு. ஆனா நம்ம கர்நாடக சங்கீதத்துல அதே 1700களில் தியாகராஜரோ, முத்துசாமி தீட்சிதரோ, ஷியாமா சாஸ்திரிகளோ, அல்லது அதுக்கு முன்னாடி மாரிமுத்தா பிள்ளை, இவங்க எல்லாரும் எழுதினதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாடலோட வரிகள் எழுதியிருக்கோம், அது எந்த ராகத்துல அப்படின்னு எழுதியிருக்கோம், அதனுடைய ஸ்வரங்கள் கூட சில பேர் எழுதுனது கிடைக்குது, என்ன தாளம்னு எழுதியிருக்கோம். ஆனா என்ன தாளம், எப்படி வாசிக்கணும், எந்த நடையில வாசிக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படலை. கூட வயலின் வாசிக்கிறாங்கல்ல, அவங்களும் என்ன வாசிக்கணும்னு எழுதிடல. இது நோட்ஸ் எல்லாம் இல்லாததுனாலதான் நம்ம வந்து சில
ஈஸியான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். என்ன அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்லும் போது. பாடகர் என்ன பாடுறாரோ அதை கேட்டு அதை அப்படியே வயலின் வாசிச்சுட்டே வருவார். யோசிச்சு பாருங்க, கர்நாடக சங்கீத மேடைகள்ல வயலின் வாசிக்கிறாருல, அவர் என்ன வாசிக்கிறாரு? பாடகர் என்ன பாடுறாரோ அதை கேட்டு அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிட்டே வருவார். யோசிச்சு பாருங்க, வேற எந்த ஃபார்மேட்லயாவது பாடகர் என்ன பாடுறாரோ அதை கேட்டுட்டு அதை அப்படியே திருப்பி இவங்க ரிப்பீட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. சினிமா பாடல் கூட அப்படி கிடையாது. சினிமா பாடல்களே கர்நாடக சங்கீதத்தை வந்து ஏதாவது ஒரு இசையமைப்பாளர் போடும்போது பாடகர் பாடுறாருல அதை அப்படியே நீங்க வயலின் வாசிங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, வயலின் என்ன வாசிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தனியா நோட்ஸ் சொல்லுவாங்க, அல்லது அவங்கள்ட்ட என்ன வாசிக்கணுமோ அதை சொல்லி அதை வாசிக்க சொல்லுவாங்க. நமக்கு வந்து நான் 2-3 இன்டர்வியூல அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு பாடல்ல லோவர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சி, எல்லா ஃப்ரீக்வன்சி இருந்தாலும் நம்ம கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அதாவது நம்ம ஹியூமன் ஃப்ரீக்வன்சி நடுவில் இருக்கும். நம்ம பாடுறத விட சில ஆக்டிவ்ஸ் குறைச்சலா இருக்கிற ஃப்ரீக்வன்சில மிருதங்கம், தம்புரா இந்த மாதிரி விஷயங்களை வச்சிருப்பாங்க. ஹையரா இருக்கிற ஃப்ரீக்வன்சில வயலின், ஜால்ரா அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், பெல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்படி 3 சேர்ந்ததுதான் நம்மளால ஒரு பாட்டை ரசிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, மிருதங்கம் இல்லாம அல்லது பேஸ் தம்புரா இல்லாம நம்மளால பாட்டை ரசிக்க முடியும். வெறுமனே சர்க்கரையை சாப்பிடுற மாதிரி. ஸோ ஒரு பேலன்ஸ்டு பிக்சரா இருக்காது நமக்கு மியூசிக். அதனாலதான் மினிமலா நம்ம ஊர்ல கர்நாடக சங்கீதம் வாசிக்கும் போது கூட லோவர் ஃப்ரீக்வன்சிக்கு தம்புராவும் மிருதங்கத்தையும் அவங்க வந்து பயன்படுத்து. இப்ப இது 3 கம்பைன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 கம்பைன் ஆகணுங்கிறது பிரின்சிபல். இதுக்கு எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வர்றோம், எப்படி வாசிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஃபார்மேட்டை முடிவு பண்ணுது. இப்போ கர்நாடக சங்கீதத்துல மிருதங்கம் என்ன வாசிக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த ஆதித்தாளம்னு சொல்லிடுவாங்க. ஆதித்தாளம் வந்து இந்த பாட்டுக்கு தகுந்தாப்புல இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் எத்தனை வாட்டி பாடுறாங்க, எத்தனை வேரியேஷன் பாடுறாங்கிறது தகுந்தாப்புல மிருதங்கம் வாசிக்கிறவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். இது எழுதப்படலை. இதனுடைய அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் இருக்கு? நீங்க ஆதித்தாளம் கத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆதித்தாளத்துல இருக்கிற 200 பாட்டுக்கும் நீங்க வாசிக்கலாம். கொஞ்சம் சின்ன வேரியேஷன் பண்ணி நீங்க வாசிக்கலாம். மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னா மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன? இப்ப பாடகர் வந்து டெம்போ ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சி அப்படியே தூக்கிட்டு மேல போறோம் அப்படின்னு சொன்னா, பல சமயம் மிருதங்கம் வாசிக்கிறவங்க பாடகர் எப்படி பாடுறாரு, இது இவர் எத்தனை வாட்டி பாடுறாருன்னு தெரியாதனால ஒரு மாதிரி வாசிச்சு பார்ப்பாங்க. இது சரியில்லைன்னு சொல்லிட்டு மாத்துவாங்க, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற நடைக்கு போவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம எதை பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னா, வெஸ்டர்ன் மியூசிக்ல இருக்கிற சில விஷயங்களை உள்ள கொண்டு வந்தா பெட்டர் ஆக்கலாமா? டெஃபினட்டா பெட்டர் ஆக்கலாம். ஒண்ணு எதை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது. ஒண்ணு முறைப்படுத்தலாம். மிருதங்கம் வாசிக்கிறவங்க என்ன வாசிக்கணும், இவங்க வந்து பாடும்போது எப்படி என்னென்ன எவ்வளோ ஒரு பல்லவினா பல்லவி எத்தனை வேரியேஷனோட பாடுறாங்க, டெம்போ அதிகமானுமா குறையணுமா, அந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல எழுதி வச்சுக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. அது நம்ம உள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்க கம்பராமாயணம் கான்செப்ட் பண்ணும்போது முதல்ல இதெல்லாத்தையும் பேசி வச்சுக்கிட்டோம். வெறுமனே ஆதித்தாளம் நீங்க எப்படி வேணாலும் வாசிங்கன்னு சொன்னா நம்ம நினைக்கிற உணர்ச்சி வராது. அப்ப இவங்க இந்த வரி எத்தனை வாட்டி பாட போறாங்க, அப்ப இந்த மாதிரி உணர்ச்சிகள் வர மாதிரி நீங்க வாசிக்கணுங்கிறதெல்லாம் முதல்ல பேசி வச்சிட்டோம். இது கண்டிப்பா உள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து அந்த கம்பராமாயணம் கான்செப்ட்லயே அதை சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, 16ஆம் நூற்றாண்டுலதான் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இசை சம்பந்தமான ஒரு விஷயம் வருது. கார்ட்ஸ்னா என்னன்னா, இப்ப பியானோல ஒரே சமயத்துல மோர் தேன் 2 கீஸை ஒரே சமயத்துல பிரஸ் பண்றதுக்கு தான் கார்ட். இப்ப டிங்னு ஒரு சத்தம் வருது, அதோட லோவர் ஃப்ரீக்வன்சி சேர்த்து நீங்க பிரஸ் பண்ண ட்ரங்னு ஒரு சத்தம் வரும்ல, அதான் கார்டு. அதாவது ஒரே சமயத்துல 2 கீஸ் அல்லது 2க்கு மேற்பட்ட கீஸை வாசிக்கிறதுக்கு பேர் தான் கார்டு. அந்த கார்டு அப்படிங்கிறது 16ஆம் நூற்றாண்டுல முதல்ல உலக இசைக்கு உள்ள வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமூட்டும் விதமா கார்டு இல்லாத எந்த இசையும் இப்ப வரதில்லை. தமிழ்ல இருக்கிற எல்லா பாட்டுலையும் கார்ட்ஸ் உண்டு. இப்போ நாட்டுப்புற பாடல் இப்ப வருது. இப்ப நீங்க நம்ம நார்மலா பஸ்ல போகும்போது திண்டிவனம் பக்கத்துல பஸ் நிறுத்துறாங்க, அங்க வந்து ஏதோ ஒரு பாட்டு போடுவாங்கல்ல நாட்டுப்புற பாடல்னு, கேசட் அந்த காலத்துல, அதுலயுமே இப்ப கார்ட்ஸ் வந்துருச்சு. எல்லாத்துலயும் கார்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள வந்துருச்சு. கார்ட்ஸ் இல்லாத எந்த இந்தியால இருக்கிற எந்த லாங்குவேஜ் பாட்டை நீங்க கேட்டீங்கன்னாலும் கார்ட்ஸ் இல்லாம இருக்கிறது இல்லை. கார்ட் தான் வந்து இப்ப ஃபில் பண்ணுது. அதனுடைய ஒரு பாட்டு ஒரு லேயர் அப்படி ஓடிட்டு இருக்குன்னா அதை சப்போர்ட்டிங்கா இருக்கிறது வந்து அந்த கார்ட்ஸ் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கு. கார்ட்ஸ் இல்லாத எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா கர்நாடக சங்கீதத்துல இன்னும் கார்ட்ஸ் வரல. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க.
கர்நாடக சங்கீதம்ங்கிற ஒரு மகத்தான இசை வடிவத்துல அல்லது இசை முறையில கார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இன்னும் உள்ள வரல. ஏன் வரல அப்படின்னு சொன்னா, நம்ம மரபார்ந்த ஒரு ஒரு 250-300 பாடல்களை சொல்லி கொடுக்குறாங்க, அதை அப்படியே நம்ம திருப்பி ரிப்பீட் பண்றோம், அதையே பாடுறோம். ஏன் வந்து கார்ட்ஸ் உள்ள வரக்கூடாது? வந்தா ஏதாவது கெட்டுருமானா எதுவும் கிடையாது. இன்னும் கர்நாடக சங்கீதத்தினுடைய அழகு இன்னும் கூடும். இப்போ வந்து வயலின் வந்து பாடகர் பாடுறத கேட்டுட்டு அப்படியே வாசிச்சுட்டே இருக்காங்கல்ல, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அந்த உணர்ச்சி நிலைக்கு போகாது. ஒரு பாடுறதை பார்த்து திருப்பி வயலின் வாசிக்கும் போது பல சமயத்தை தொந்தரவு பண்ற மாதிரி தான் இருக்கும். வயலினுக்கு என்ன வாசிக்கணும் அப்படிங்கறத எழுதி கொடுத்துடலாம். பாடகர் பாடுற அதே தான் இவர் வாசிக்கணும்னு இல்லை. பாடகர் பாடுறது காம்ப்ளிமெண்ட் பண்ணி வயலின் வாசிக்கலாம். பேரலா ஒரு 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 கீபோர்டு அல்லது ஒரு ஹார்மோனியம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னு சொன்னா, அதுல வந்து கார்ட்ஸ் வாசிக்கிறேன்னு சொன்னா அது இன்னும் அழகை அதிகப்படுத்தும். கார்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள வரும்போது அன்லிமிட்டடா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் நீங்க உள்ள கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பேஸ் கிட்டாரை உள்ள கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். தப்பான்னா தப்புன்னா எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க பாப்புலரா இல்லை. வயலின்ங்கிற ஒரு விஷயத்த வந்து 18ஆம் நூற்றாண்டுல தான் உள்ள கொண்டு வர்றாங்க. முத்துசாமி தீட்சிதருடைய தம்பி ஐ திங்க் பாலுசாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் தான் வந்து வயலினை கத்துக்கிட்டு கர்நாடக சங்கீதத்துக்கு உள்ள கொண்டு வர்றாரு. அப்போ வந்து ரொம்ப அபச்சாரம் அப்படின்னு எல்லாரும் திட்டிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து கர்நாடக சங்கீதம் கான்செப்ட்னு சொன்னாலே பாட்டு, வயலின், மிருதங்கம்னு தானே சொல்றோம். அது உள்ள வந்தது 18ஆம் நூற்றாண்டுல தான். 18-19ஆம் நூற்றாண்டுல தான் அது உள்ள வந்திருக்கு. அதனால புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள வரும். அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் மாற்றம். எதோ உள்ள கொண்டு வர்றோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து சொல்லிக்கணும். இப்ப நான் என்னோட இது என்னன்னா, கார்ட்ஸ் வந்து உள்ள வந்தே தீரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கார்ட்ஸுங்கிறது உள்ள வருதுன்னு சொன்னா, எந்தெந்த சமயத்துல எந்தெந்த கார்டு வாசிக்கணுங்கிற ஆயிடுச்சுன்னா, நீங்க பேஸ் கிட்டாரை கொண்டு வரலாம், என்டையர் பிராஸ் ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வரலாம், என்டையர் ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வரலாம், கிட்டார் கொண்டு வரலாம், என்ன வேணாலும் கொண்டு வரலாம். ஏன்னா கார்ட்ஸ் அதை டிஃபைன் பண்ணுது. இந்த இப்ப எந்த ரோ அப்படின்னு ஒண்ணு பாடுறாங்கன்னா, அந்த ரோன்னு முடிக்கும் போது என்ன கார்டு அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க அதுல சேர்த்து வாசிக்க வைக்கலாம். அது இன்னும் கர்நாடக சங்கீதத்தை இன்னும் ஒரு படி மேலதான் உயர்த்தும். இன்ஃபேக்ட் இது வேண்டான்னு சொல்றவங்க கூட நிறுத்த முடியாது. இதை வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு வேணாம் சொல்லலாம். இது நடக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இப்பவே நீங்க வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்கிற பிளேலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, வெறுமனே வயலின், மிருதங்கத்தை வச்சு ஒரு கர்நாடக சங்கீதம் பாட்டை விட இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து, இது ஃபியூஷன் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஃபியூஷன் கிடையாது. இது வந்து வேற வெஸ்டர்ன் மியூசிக்கை கொண்டு வரல. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கர்நாடிக் தான் வாசிக்கிறாங்க. அப்படி கொண்டு வர்றதுதான் இப்ப பாப்புலரா இருக்கு. அதான் எல்லாரும் கேட்கறாங்க. கடைசியா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், நம்மள அறியாம நம்ம கேட்கிற கருவிகளினுடைய கெப்பாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 1980 நான் வந்து பாட்டு கேட்டதெல்லாம் எங்க வீட்டுல ஒரு ரீசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோல தான் நான் பாட்டு கேட்டேன். அதுல வந்து தபலாவோ ட்ரம்ஸோ கேட்காது. அந்த நியூஸ் கேட்கறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டிவைஸ் அது. அதுல நீங்க மியூசிக் கேட்டீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சியும் கேட்காது, லோ ஃப்ரீக்வன்சியும் கேட்காது, இல்லையா? அங்கேருந்து இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாருங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு. உங்களோட பேஸ் கிட்டார் அதுல கேட்குது, உங்களோட மிருதங்கம் அதுல கேட்குது, கஞ்சிரா கேட்குது. நீங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கீங்களோ அது எல்லாம் இவ்வளோ கிளாரிட்டியோட கேட்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்மளோட ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இவ்வளோ கிளாரிட்டி கிடையாது. இன்ஃபேக்ட் இளையராஜா பாடல்கள்ல எல்லாம் பேஸ் கிட்டார் வந்து இவ்வளோ அற்புதமா அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது அந்த படங்கள்லாம் வந்து ஒரு 25-30 வருஷம் கழிச்சு தான் நான் கேட்கும் போது எனக்கு தெரியுது. ஸ்பீக்கர் சிஸ்டம் பெட்டர் ஆகும் போது தான் கேட்குது. ஆர்கெஸ்ட்ரால போனா கேட்கும், ஏன்னா அங்கே நல்ல ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல கேட்கிற கருவிகளினுடைய தரம் வந்து ரொம்பவே உயர்ந்தது. அப்ப அதுல கேட்கிறவங்க ஃபில்லிங்கா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இதே கர்நாடக சங்கீத பாடல்களை லோவர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சி, கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்நாடக சங்கீதத்தை கேட்கறவங்களோட நம்பர் அதிகமாகும். இதுல நம்ம எதுவும் தப்பாவும் எதுவும் பண்ணல. ஏன்னா அதனுடைய சுத்தம்னு நம்ம சொல்றது அந்த ராகத்தினுடைய சுத்தம், அதனுடைய தாளத்தினுடைய சுத்தம், அதை மெயின்டைன் பண்ணிக்குவோம். கூட வந்து மற்ற இசைக்கருவிகளை உள்ள கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 2 நாள் ஆக்கல, ஆனா கொஞ்சம் லாங்கா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பதில் சொன்னீங்க சார், நன்றி சார். உங்களுக்கு டைம் இருக்கா? இன்னும் ஒரு கேள்வி சொல்லுங்க, பேசலாம். சரி, எனக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, அஜித் ப்ரோ கேளுங்க ப்ரோ. ஓகே சார், வணக்கம் சார். என் பேர் அஜித்.
சார் இந்த இது வந்து இப்போ இந்த தூரன் விழாவுல கவிஞர் தேவதேவன் கேட்ட கேள்விதான், அதே கேள்விதான் நான் கேட்கிறேன். இப்போ ஒரு இசை ரசனை அப்படிங்கிறது இசை பயில்வதனால் வரக்கூடியதா? ஒருத்தர் பயிலாமல் இசையை கேட்கிறாருன்னா அதை ரசனைன்னு நம்ம சொல்லலாமா? பயிலாம இசையை கேட்டா ரசனைன்னு சொல்லலாமா? ஆமா சார். ஓகே, இது வந்து 2 நாள் ஆகாது, ஆனா அரை நாள் ஆகிற கேள்வி. அதையும் நான் சுருக்கமே சொல்றேன். அதாவது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, நான் சும்மா பாயிண்டர்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க அப்புறமா இதை பத்தி டீட்டெயிலா படிச்சு பார்த்துக்கலாம். எல்லாரும் அவங்களோட மிகச்சிறந்த இசை இதுதான் உலகத்தினுடைய பெஸ்ட் மியூசிக், மீதி எல்லாம் குப்பை அப்படின்னு சொல்றது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களோட ஆளுமை உருவாக்கத்தின் போது, அதாவது அவங்களோட டீனேஜ் அப்ப அவங்க எந்த பாட்டை கேட்டு அவங்களோட ஆளுமை உருவாக்குறாங்க, அந்த மியூசிக் தான் உலகத்தோட பெஸ்ட் மியூசிக்னு ஒரு ஒரு 5000 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம் இது. ஏன்னா நான் வந்து என்னோட குடும்பத்துல என்னோட பெரியப்பாக்கள், என்னுடைய சித்தப்பாக்கள், என்னுடைய மாமாக்கள், அத்தைகள், இவங்க எல்லாம் வந்து எம்எஸ்வி தான் வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், கேவி மகாதேவன் தான் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், இளையராஜா போட்டதெல்லாம் பாட்டா அப்படின்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆனா சித்தப்பாக்கள் வந்து இளையராஜா பாட்டு தான் பெஸ்ட், எம்எஸ்வி போடுறதெல்லாம் பாட்டா, சேச்சே அதெல்லாம் வயசான தாத்தாக்கள் பாடுறது, பார்த்தாலே தெரியும் அப்படின்னு இவங்க திட்டுவாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இளையராஜா பாட்டுலாம் என்ன சார் பாட்டு, ரஹ்மான் பாட்டு தானே சார் நல்லா இருக்குங்க. இப்ப அது அப்படியே அடுத்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைகள் வந்திருக்கு. போன தலைமுறைகளால இதை புரிஞ்சிக்கவே முடியாது. இது என்ன, இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு இதை ரசிச்சிட்டு இருக்கானுங்க, எங்க காலத்துல எல்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு 35 வயசானவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ இவங்களுக்கு 80 வயசான மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆளுமை உருவாக்கத்தின் போது நீங்க கேட்கிற பாடல் உங்க ரத்தத்துல கலக்குது. ஏன்னா அதுதான் இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுக்கு என்ன உணர்ச்சி வருது, என்ன உணர்வு வருது, அல்லது வந்து ஒரு தலைவனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வருது, ஒரு அம்மாவை பார்க்கும்போது ஒரு என்ன உணர்வு வருது, ஒரு தாத்தாவை பார்க்கும்போது என்ன உணர்வு வருது, ரொம்ப ஏழையா இருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது என்ன உணர்வு வருது, ஒரு சின்ன நாய்க்குட்டியை பாக்குறீங்க அப்ப என்ன உணர்வு வருது அப்படிங்கறது நீங்க கேலிபிரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்ப உங்களோட டீனேஜ்ல, அதுக்கு முன்னாடியே அதை பண்ண மாட்டோம், அதுக்கு பின்னாடியே அதை பண்ண மாட்டோம். இந்த கேலிபிரேட் பண்ணிட்டு இருக்கிற பீரியட்ல நீங்க கேட்கிற இசை உங்களோட கேலிபிரேஷனுக்கே ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டியை பாக்குறோம், கியூட்னஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கியூட்னஸ்னா என்ன, அந்த கியூட்னஸை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது, அந்த கியூட்னஸ் சம்பந்தமான ஏதோ ஒரு சீன்ல, ஒரு சினிமாலயோ அல்லது ஒரு நாடகத்திலயோ அல்லது ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல எங்கேயோ ஒரு மியூசிக் கேக்குது அப்படின்னு சொன்னா, ஓ அப்ப கியூட்னஸ்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நீங்க வந்து கேலிபிரேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நம்மளோட டீனேஜ்ல பெரும்பாலும் ஒரு 12 வயசுக்கு அப்புறம், 13 to ஒரு 27 28 வயசுல வச்சுங்க, அந்த சமயத்துலதான் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா இசையை கேட்போம். ஏன்னா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அந்த இசையை கேட்டு. அதனால அந்த பீரியட்ல நம்ம கேட்கிற இசை வந்து நம்ம ஆளுமை உருவாக்கத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால நம்ம என்ன நினைப்போம், நம்ம யோசிச்சு பாருங்க, நீங்க காலேஜ்ல படிக்கும்போது நீங்க கேட்ட பாட்டை தான் உங்களுக்கு 90 வயசானாலும் கேட்பீங்க, அதான் பெஸ்ட் மியூசிக்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது வெறும் பாட்டு இல்ல, உங்க உணர்வுகளோட கலந்துருக்கு. அந்த ஒரு பாட்டை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு விஷயம் ஞாபகம் வருது இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்ப அது உங்க உணர்ச்சியோட கடந்திருக்கிறதுனால அதுதான் பெஸ்ட் மியூசிக் நீங்க நினைப்பீங்க. இதுக்கு அடுத்த தலைமுறை வருது இல்ல, அடுத்த தலைமுறை வருது, உங்களுக்கு பிடிக்காத பாட்டை கேட்டு அவனோட காலேஜ் லைஃப் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாட்டா அப்படின்னு நீங்க அசிங்கப்படுத்துறீங்கல்ல, அதை கேட்டுட்டு தான் அவனோட காலேஜ் லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து யாரும் தலை மேல கட்டலை இதைதான் கேட்கணும்னா, 4-5 மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, இந்த பாட்டை கேட்கறான் அந்த பாட்டை கேட்கறான், அவனுக்கு இது பிடிச்சிருக்கு அதனால அது பாப்புலர் ஆகுது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஓவராலாவே கேட்கிற கருவிகளோட குவாலிட்டி பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். ஸோ அந்த இப்போ ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து பெட்டர் ஆயிருக்கிறதுனால அந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்துல கேட்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கா. இப்போ பேஸ் கிட்டார் அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு மேபி ஒரு 40-50 வருஷத்துலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற இசையில வந்து பாப்புலர் ஆயிருக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் இல்லை? அது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைங்கிறது ஒண்ணு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாராவது ஒருத்தர் வந்து வாசிச்சு வச்சாலும் கேட்கறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ கேட்கிற கருவிகள் வந்து பெட்டர் ஆக ஆக அந்த கருவிகள்ல கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு, அதை கேட்டு மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறது. அது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னா, இதுவும் ஒரு பெரிய பெரிய கேள்வி, நான் சும்மா அதனுடைய பிகினிங் மட்டும் சொல்றேன்.
இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா இசையும் உங்க விரல் அசைவுல இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1950 இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஒரு இங்கிலீஷ் பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அவரு வெயிட் பண்ணணும். சில சமயத்துல வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணணும். அது வந்து அமெரிக்கால இருந்து கப்பல்லையோ ஃப்ளைட்லயோ எங்கேயோ வந்து யூரோப்புக்கு வந்து, யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து யாரோ ஒருத்தர் மூலமா கை மாறி அவர் கை. ஸோ நீங்க ஒரு சிடியில ஒரு கேசட்டு அல்லது ஏதோ ஒரு ரெக்கார்டோ நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா அங்கேருந்து இங்க வந்து சேர்றதுக்கு அத்தனை வருஷங்களா. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் சில பேர் வந்து ரேடியோ வந்து 50 வருஷம் 40 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. கிராமங்கள்ல எல்லாம் ரேடியோவே லேட்டஸ்டா தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ வெளிநாட்டுல இருக்கிற இசை வந்து நம்ம வந்து கேட்கறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா இருந்த பீரியட் இருந்தது, கஷ்டமா இருந்த பீரியட் இருந்தது. இப்போ நீங்க ஜஸ்ட் உங்க போனை எடுத்தீங்கன்னு சொன்னா கொரியன் மியூசிக்கை கேட்கலாம், ராக் மியூசிக் கேட்கலாம், பாப் மியூசிக் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இசை வகைமைகளை வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இருக்கு இப்போ. அப்போ அந்த எக்ஸ்போஷர் இருக்கும்போது அவங்களும் அதனால மாறுறாங்க, ஆடியன்ஸும் அதனால மாறுறாங்க, கேட்கிற இசைனால அவங்க மாறுறாங்க. அவங்க அதுல சில விஷயங்களை வந்து தமிழ் பாட்டுலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து இப்படி இருக்கு, ஏன் வந்து 1960 இருந்த மாதிரி இப்ப மியூசிக் இல்லை அப்படின்னு சொன்னா, இது 1960 இல்ல, இது 2025. 2025 நீங்க வந்து பாப் மியூசிக் கேட்குறீங்க, ராக் மியூசிக் கேட்குறீங்க, மைக்கேல் ஜாக்சன் ஆடுறத பாக்குறீங்க, டெய்லர் ஸ்விஃப்டோட பாட்டை கேட்குறீங்க, அடேல் பாடுறதை கேட்குறீங்க. இது எல்லாத்தையும் கேட்கிற ஆடியன்ஸ் வேற. அந்த ஆடியன்ஸ் வேற மியூசிக்கை தான் ரசிப்பான். அவன்கிட்ட நீங்க திருப்பி 1960 இருந்த மாதிரி பாட்டை கொண்டாந்து போட்டீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். ஸோ நானே இப்போ என்னோட படங்களுக்கு இசையமைக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் படம் மலையாள படம் 4 Seasons, அதுல வந்து 7 பாட்டு நான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன். 7 பாட்டுமே 7 டிஃப்ரெண்ட் ஜான்ரா. அது நான் சந்தோஷப்படுற ஒரு விஷயம். ப்ளூஸ் அப்படின்னு ஒரு ஜான்ரா, ஜாஸ்ல ஒரு பாட்டு, இந்தியன் கிளாசிக்கல்ல ஒரு பாட்டு. இது எல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு விஷயங்கள் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு புதுசா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல வேற என்ன புதுசா பண்ணலாம் அப்படின்னு. 1960 இருக்கிற பாட்டை திருப்பி கொண்டு வந்து போட்டோம்னா ஆடியன்ஸ் ரசிக்க மாட்டாங்க. அதுதான் சிம்பிள். ஒரு கேள்வி. நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். சார் பொதுவா சார் கேக்குதா? கேக்குது. சார் இப்ப வந்துட்டு இது படைப்பு சார்ந்த கேள்விதான். என்னன்னா பொதுவா இப்ப நீங்க சொல்லும் போது நீலம் நாவலை படிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு எனக்கு அந்த வரிகளே இசையா தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஒரு இலக்கிய படைப்பு நமக்கு வந்து இசையை கிரியேட் பண்ணும். சினிமால வந்து ஒரு காட்சியை பார்த்துட்டு அது இசையா தோணி ஒரு இசை வருது. இப்படி ஒரு படைப்பு இருக்கு. ஆனா சிம்பனி மாதிரியான படைப்பு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்துட்டு என்ன இன்ஸ்பிரேஷன்? இப்ப இலக்கியமும் அங்க காட்சிகளும் இருக்கிற மாதிரி சிம்பனியான படைப்புகளுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன்? அங்க எப்படி சார் அந்த படைப்பு உருவாகுது? அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். சோ கலைஞர்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். எதுல எல்லாமே இன்ஸ்பிரேஷன். இப்போ கதையோட நாட் யோசிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ இப்படி பார்ப்பாங்க. ஒரு சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்றேனே, நான் காலேஜ் படிக்கும் போது சும்மா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும் போது சென்னைக்கு போற பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க யாரோ உட்காந்துருப்பாங்க. அவங்க முக பாவனைகள்லாம் என்னென்னமோ இருக்கும், என்னமோ ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா, யாரோ ஒருத்தர். நானும் என்னோட என்ன செய்வோம், அப்போ அப்படி பஸ்ல போறாங்கல்ல, யாராவது ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு அப்படின்னு, அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த பொண்ணு வந்து பெரும்பாலும் இந்த காலேஜில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டுருக்கு. உடனே இன்னொருத்தர் சொல்லுவான், இல்லை அது வந்து அந்த காலேஜில் படிக்காது, என்ன பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து முடி இப்படி வச்சிருக்கு, இந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் முடி அப்படி வச்சிருக்க மாட்டாங்க, இப்போ வேற காலேஜில் படிக்கும். இப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் யாரோ பஸ்ல பார்த்த ஒரு பொண்ணை பத்தி 2 மணி நேரம் அவங்க இதுவா இருப்பாங்க, அதுவா இருப்பாங்க, அவங்க வீடு அண்ணா நகர்ல இருக்கும், இல்ல அவங்க வீடு திருவான்மையூர்ல இருக்கும். அதெல்லாம் ஏன் டிஸ்கஸ் பண்ணோம்னு தெரியல. ஆனா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கற்பனை அப்படி தூக்கி போடுறது தானே. இப்ப இன்ஸ்பிரேஷன் எதுல இருந்து வேணாலும் வரலாம். இப்ப எனக்கு வந்து சில விஷயங்கள், நீங்க வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு சிட்டியை பாக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் தமிழ் லிட் ஃபெஸ்ட்
நம்ம வந்து நியூயார்க் சிட்டியில நடத்தினோம்ல, அந்த அந்த பெரிய ஜன்னல்ல இருந்து இப்படி வெளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் பார்க் வீத்தாப்புல சென்ட்ரல் பார்க் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு நேர் வீத்தாப்புல சென்ட்ரல் பார்க். சென்ட்ரல் பார்க்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியூயார்க்ல காலையில ஒரு 6 மணி சென்ட்ரல் பார்க் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? குளிர். சென்ட்ரல் பார்க்ல குளிர் நார்மலா. 6 மணிக்கு கிட்டத்தட்ட அந்த பார்க்ல இருக்கிறவங்க பாதி பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓடிட்டு இருப்பாங்க, யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஓடிட்டு இருக்கிறவங்க நடுவில் வந்து நின்று ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்ப அதை நீங்க ஒரு சீன் அதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நீங்க பாக்குறது எல்லாமே இன்ஸ்பிரேஷன். எனக்கு வந்து சென்ட்ரல் பார்க்க ஃபர்ஸ்ட் இந்த லிட் ஃபெஸ்டுக்காக போனப்ப அதை பார்த்தப்ப ஆப்வியஸ்லி ஒரு பிக்சர் பர்ஃபெக்டா ரொம்ப அழகா ஒரு சீன் தெரியுது. எல்லாரும் ஆக்டிவா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஆக்டிவான ஒரு விஷயம். இப்ப நீங்க அதை வந்து இசையில கொண்டு வரலாம். பேக்ரவுண்ட் வந்து ஸ்டில்லா இருக்கு, அழகா இருக்கு, ஆனா ரொம்ப ஆக்டிவா அதுல ஏதோ ஒண்ணு ஓடுது, அவ்வளவுதான். இது ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்ப இப்போ சினிமால வந்து அந்த மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன மியூசிக் போடுவோன்னு எனக்கு இப்பவே தெரியும். இதெல்லாம் வெட்டி வேலை தானே? ஆமா, வெட்டி வேலை தான். ஆனா இது எல்லாமே ப்ரிப்பரேஷன். நாளைக்கு இப்படி ஒரு சீன் வந்து வரும்போது ஜஸ்ட் லைக் தட், அது என்னமோ ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை கம்போஸ் பண்றேன். இந்த மாதிரி ஏகப்பட்டது கம்போஸும் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களும் பண்றதுதான். அதே மாதிரி கர்நாடக சங்கீதம் நல்லா கத்துக்கிட்டவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து அவங்கள அறியாம இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படின்னு ஏதோ ஒண்ணு இழுக்கிறாங்கல்ல. ஏன் இழுக்கிறாங்கன்னா இந்த சீன் இங்க அவங்க பாக்குறது ஏதோ ஒரு வகையில அதை அவங்கள தூண்டுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வரைகிறாங்கல்ல, அவங்க எல்லாமே அவங்களுக்கு சீன் தான். நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுமாரா இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு பெயிண்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயமா மாறிடுவார். இப்ப ரீசெண்டா நான் சிகாகோல வந்து அன்டைட்டில்டு அப்படின்னு பிக்காசாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்கல்ப்சர் இருக்கு. நீங்க சும்மா தேடி பார்க்கலாம், அன்டைட்டில்டு பை பிக்காசோ அப்படின்னு தேடினீங்கன்னா ஒரு ஸ்கல்ப்சர் வரும். அது என்ன அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடர்ன் ஸ்கல்ப்சர். அது என்னன்னு தெரியாது, ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருக்கும். அது ரொம்ப பாப்புலர், நிறைய பேர் அதை பார்க்க வருவாங்க, அதோட நிறைய பேர் போட்டோ எடுத்திருக்காங்க. அவரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட 60-70 வருஷமா இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. நான் வந்து அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஏன்னா எனக்கு நீங்க சும்மா அதை பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா சர்ச் பண்ணி பாருங்க. அந்த அன்டைட்டில்ங்கிறதுல அவர் வந்து எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு மாடர்ன் ஆர்டிஸ்டுக்கு எதை வேணாலும் சொல்லலாம். அவர் அந்த சிகாகோ வந்து ஒரு பர்டிகுலர் ஆனிவர்சரி, சிகாகோங்கிற நகரம் அவங்களோட ஆனிவர்சரியை கம்ப்ளீட் பண்ணும்போது அப்போ வந்து உலகத்திலே இருந்த மிகச்சிறந்த ஓவியர்கள்ல ஒருத்தரான பிக்காசோட்ட போய் கேட்குறாங்க, சிகாகோ மாதிரி ஒரு மாபெரும் நகரம் வந்து ஒரு விஷயத்த கமாமரேட் பண்ண, அதுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கல்ப்சர் அல்லது பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு செலவானாலும் நாங்க தரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சிகாகோட மேயர் போய் கேட்கிறாரு. யார்கிட்ட? பிக்காசோட்ட. பிக்காசோ நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அதை ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு. ஃப்ரீயாவே, எனக்கு பைசா எதுவும் தர வேணாம், இது வந்து ஒரு ப்ராமினென்ட்டான பிளேஸ்ல இது வைங்க அப்படின்னு. இதை பாக்குறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஆப்கன் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் வச்சிருந்தாரு. அந்த ஆப்கன் ஹவுண்டுங்கிற ஒரு நாய், அதனுடைய மூக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும், அதனுடைய காது ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க அந்த நாயை பார்த்துட்டு இந்த ஸ்கல்ப்சரை பார்த்தீங்கன்னா இந்த நாயை தான் ஒரு ஸ்கல்ப்சரா மாத்திருக்காரு. அது ஒரு மாடர்ன் ஆர்ட். அது ஒரு லிட்ரலி மாடர்ன் ஆர்ட். ஏன்னா என்னென்னமோ சம்மந்தம் இங்க கொஞ்சம் இருக்கும், அங்க கொஞ்சம் இருக்கும், திடீர்னு ஒயர்லாம் போகும், இப்படிலாம் இருக்கும். ஆனா நீங்க இதையும் அதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாயை தான் பார்த்திருக்காரு, இப்படி மாத்திருக்காரு அப்படின்னு. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன். யோசிச்சு பாருங்க, அவர் வந்து சிகாகோ மேயர் வந்து அவர்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கல்ப்சர் பண்ணணும்னு சொல்லும்போது திரும்பி பார்த்துட்டு அவரோட நாய் அங்க நின்று இருக்கு. அதுதான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். எனக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன் இருக்கு. நீங்க சிம்பனிக் இன்ஸ்பிரேஷன் கேட்டீங்க. சிம்பனிக்கு லாஸ்ட்ல இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். விவால்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்போசர் இருந்தாரு. அவர் வந்து 4 சீசன்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு சிம்பனி ஒன்று பண்ணியிருக்காரு. சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், இது எல்லாமே அதுல இருக்கும் 4 சீசன்ஸ். அதுல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் இருந்த யூரோப்ல இருந்து அவர் ஒரு சின்ன கிராமத்துல அவர் இருந்தாரு. அவரு வந்து காலையில அது நட போகும்போது சம்மர் அந்த ஊர்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத இசையில கொண்டு வந்திருக்காரு.
வின்டர் அந்த ஊர்ல அவர் எப்படி இருந்தது, அவர் பார்த்தப்ப என்ன பார்த்தாரு, எதை ரசிச்சாரு அப்படிங்கறத இசையில கொண்டு வந்துருக்காரு. உதாரணத்துக்கு சம்மர்ல பக்ஸ், இந்த பூச்சிகள், நிறைய பூச்சிகள் நிறைய சுத்தி வரும் சம்மர்ல. வின்டர்ல எல்லாம் செத்துரும் அல்லது போடுறதுன்னு தெரியாது. சம்மர்ல அந்த பக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பக்ஸோட ரீங்காரம் அந்த சம்மர் பூரா கேட்கும் உங்களுக்கு. பக்ஸோட ரீங்காரம் அதுலயும் அவர் ரொம்ப இதுல பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சம்மர்ல, வின்டர்ல, கால்ல எல்லாத்துலயும் அந்தந்த பீரியட்ல எந்தெந்த பறவைகளோட சத்தம் கேட்குமோ அது எல்லாத்தையும் எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கேட்டா அந்த பறவையோட சத்தம் மாதிரியே இருக்குமோ அதை அவர் சிம்பனியில கொண்டு வந்திருக்காரு. இப்ப நான் வந்து இப்போ எடிட்டர் லெனின் சாருக்கு வந்து ஒரு படம் பண்ணிருக்கேன். அக்டோபர் மாசம் வந்து லெனின் சார் ப்ரொடக்ஷன்ல வர படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்கேன். அது திருவண்ணாமலை காட்டுல நடக்கிற ஒரு சம்பவம். அப்ப நான் என்ன பண்ணேன், இன்னேட்டிவ் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை காட்டுல ரொம்ப அதிகமா எதோட சத்தம் கேட்கும் அப்படின்னு பார்த்தேன். இது ஆக்சுவலா ஒரு மியூசிஷியன் வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணணுமான்னா சுவாரஸ்யமா இருக்கு, பண்ணி பார்ப்போமே. திருவண்ணாமலை காட்டுல அதிகமா சத்தம் போடுறது எது? இப்போ நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும். மைனாக்கள் தான் திருவண்ணாமலை காட்டை நிறைக்கிறது சத்தம் போட்டு. சத்தம் வந்துட்டே இருக்கும். மைனாக்களோட சத்தம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும், தூங்குற வரைக்கும் ரொம்ப அதிகமா எதோட சத்தம் கேட்குதுன்னா மைனாவோட சத்தம் கேட்குது. சரி, நம்பர் 1 மைனா. நம்பர் 2 அதுக்கு அடுத்தது சத்தம் எது அதிகமா போடுதுன்னா தவளைகள். திருவண்ணாமலை காட்டுல தவளை சத்தம் கேட்காத ஒரு நொடி கூட கிடையாது, தவளைகளோட சத்தம். அதுக்கு அடுத்தது 3வது எது சத்தம் போடுன்னா சில்வண்டுகள். அப்படின்ற இந்த ராக்கோழிம்பாங்க, சில்வண்டும்பாங்க, அந்த சத்தம். அப்ப நான் என்ன பண்ணேன், மைனாக்கள், திருவண்ணாமலையில இருக்கிற மைனாக்கள் போடுற சத்தத்தை எல்லாம் யாரோ ஒரு ரிசர்ச்சர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ரிசர்ச்ல நிறைய ரிசர்ச்சர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து மைனா பாடுறதுல இருந்து ஒரு டியூன் எடுத்துக்கிட்டேன், தவளைகள் கத்துறதுல இருந்து ரிதம் எடுத்துக்கிட்டேன், அந்த சில்வண்டுகள் பாடுறதுல இருந்து சிம்பிள்ஸ் சத்தத்தை எடுத்துட்டாங்க. இது 3த்தையும் கம்பைன் பண்ணி அந்த காட்டோட ஒரு தீம் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஒரு மலையடி வாரத்துல இருக்கிற ஒரு கிராமம், திருவண்ணாமலை கிராமம். அப்ப திருவண்ணாமலையில இதோட ஆத்தன்டிக்கா நீங்க எதையுமே செய்ய முடியாது. திருவண்ணாமலை காட்டிலேருந்தே வர்ற சத்தங்களை வச்சு ஒரு தீம் ஒன்று உருவாக்கியிருக்கேன். எனக்கு எது இன்ஸ்பிரேஷன்? திருவண்ணாமலை காட்டுல இருக்கிற சத்தம் தான் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. என்ன பல விஷயங்களை யோசிக்க வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு உங்களோட இந்த உரையாடல், நிறையவும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு நீளம் என்ன ஒரு உணர்வை தருது நாங்க வாசிட்டு உங்களுக்கு சொல்றோம் சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்க எல்லாரோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். ராஜன், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அந்த கருநீல தழமணி அந்த நீங்களே பாடுறது, உணர்ந்து பாடுறது எங்களுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ளீஸ் ராஜன். ஒரே ஒரு பிரச்சனை, என்ன சுத்தி தமிழ் தெரியாதவங்க ஒரு 8 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுதுங்க சார். அதனால நானே வந்து கொஞ்சம் அடக்கிதான் பேசிட்டு பார்வை பாக்குறதும் தெரியும். அதனால இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் வந்து உங்களை பாடி காமிக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பாக ராஜன். நாங்க 10 நிமிஷம் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நானு. நீங்க ரியலாவே ரியலி மேட் இட். அதுக்கு பின்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ற சசிக்கும் ஆதிக்கும் உங்க டாட்டருக்கும் எனக்கு தெரியும் எவ்வளவு நேரம் நீண்ட பயணம்னு தெரியுது, அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது. பட் வந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. பட் அபிஷியல் நன்றிகள் வந்து நம்ம முத்துட்டு வந்து வரும்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ராஜன். தேங்க்ஸ். நன்றியை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால நான் ஒரே நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் நான் ஜெயமோகன் அவர்கள் நினைவு, அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா அமைஞ்ச ஜெயமோகன் சாருக்கு நன்றியும் வணக்கம். அடுத்து இதுக்கு ஆர்கனைசரா அமைஞ்ச செந்திலுக்கும் அதிகமான கேள்விகள் கேட்டு உங்களோட நேரத்தை அதிகமா வாங்கிய அவருக்கும் ஒரு நன்றி. அப்புறம் இதை தொகுத்து வழங்கிய ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி. முன்னுரை வழங்கிய கவிதாக்கா அவர்களுக்கும் நன்றி. உங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. குழுவை பற்றி அறிவித்த சரவணனுக்கும் நன்றி. இதுக்கு மேல முக்கியமா இந்த நிகழ்வின் கதாநாயகர்கள் நீங்க தான். அப்புறம் நீளம் முதல் அத்தியாயத்துக்கு போறதுக்கு உங்களோட இசை ரொம்ப உதவியா இருந்துச்சு. அப்புறம் யாராச்சும் நீளம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வேண்டியது உங்களோட வெண்மோசு அந்த இசைக்கோவை, அதைத்தான் பண்ணணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. ஸோ உங்க மூலமா இது தொடங்குறது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தான்.
கொடுத்த நேரத்துக்கும் இதுக்கும் நன்றி. உங்களை வரவழைத்த சொன்னதா அக்காவுக்கும் நன்றி. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். சேர்ந்து நடப்போம் நண்பர்களே. உங்களை கண்டிப்பா மாதிரி சார். நானும் இதுல கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இந்த ஜர்னில எல்லாரும் சேர்ந்திருக்கோம். வாழ்த்துக்கள். நன்றி. பாய் சார். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பாய் சார். தேங்க்யூ. பாய் சார். பாய். நல்ல நிகழ்வு. நம்ம சரவணனுக்கு நன்றி சொல்லவே இல்லை. சரவணன் செந்தில் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. சரவணன் அக்காக்கும் அம்மாக்கும் ரொம்ப நன்றி. சரி, நம்ம நீலம் அமர்வை ஆரம்பிச்சிடலாம். சரி அக்கா, எனக்கு ஒரு சின்ன இது, இப்ப நமக்கு வந்து இன்னும் கரெக்டா 15 நிமிடங்கள் இருக்கு, 18 நிமிடங்கள் இருக்கு. இதுல நாம எல்லாரும் பேச முடியுமா? அதனால எப்படி அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லணும். ஏன்னா எல்லாராலையும் பேச முடியுமான்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் சொல்லுங்க. நான் ரெண்டு சேப்டர் தானே இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டு இது வைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10:45 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சரிண்ணா. சரி, நண்பர்கள் அவங்களோட கருத்து பகிர்ந்துக்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் பேசாத நண்பர்கள் முதல்ல ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ ஆரம்பிக்கிறியா? ராஜிகா ஒரே நிமிஷம். சரி, கேக்குதா? பெருமலையன். கவிதா சொல்டா. நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். ஏன் அப்படின்னா சரி சரி, அதனால நான் பேசுங்க. நீளம் குறித்து பேசுங்க. முதல் 2 அத்தியாயங்கள் பத்தி. கவிதா பேசலாம், மியூட்ல இருக்கீங்க. இப்ப கேக்குதா? கேக்குதுமா, பேசலாம். அக்கா இல்லக்கா, நான் அதாவது எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் சொல்றதுக்கு மட்டும் தான் வந்தக்கா. அவ்வளவுதான். ஹாப்பி பர்த்டே கவிதா. அக்கா வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ் தங்க. ஹாப்பி பர்த்டேக்கா. அக்கா அடுத்த தடவை தினேஷ் நீங்க பேசுங்க முதல் 2 அத்தியாயத்தை பத்தி. எப்பயும் வழக்கமாவே நீங்க தான் முதல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த தடவையும் மாத்த வேணாம், நீங்க பேசிருங்க. ஓகே, இப்போ நீளம் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து ஜெயமோகன் சார் ஒரு இடத்துல வந்து ரொம்ப மதுரம் நிறைந்தது அப்படின்ட்டு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து, நம்ம இனிப்பு சாப்பிட்டுருக்கோம், இனிப்புல ஒரு தித்திப்பு வருது இல்ல, நம்ம இது வரைக்கும் அதுதான் மதுரம் அப்படின்னு நினைக்கிறப்போ, இது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வந்து 2 லெவல்ல எனக்கு தோணுச்சு. ஒண்ணு வந்து எழுத்து வந்து ஒரு இனிமை கொடுத்துச்சு அப்படின்ட்டு சொல்லணும்ல. ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கவிதைகள் குரூப்ல வந்து ஸ்ரீ வந்து ஒரு பாரதியார் பாட்டு வந்து பாடினப்போ, கண்ணன் பாட்டுன்னு நினைக்கிறேன், அது ஒரு இடத்துல வந்து கண்டு கொண்டேன் கண்ணனை ஆட்கொண்டேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்தது. அது என்னமோ உள்ள அது வந்து தோணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு நடந்தாங்கன்னா ஒரு உணர்ச்சி நிலைக்கு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வாயில இருந்து வந்துருது, கண்டு கொண்டேன் கண்ணனை ஆட்கொண்டேன் அப்படின்ட்டு. அது வந்து இந்த இதுல நிறைய இடத்துல எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் அதை படிக்கிறப்போ அந்த உணர்வு நிலை வந்து, அந்த தித்திப்பு வந்து எழுத்துலயும் உணர முடிஞ்சுது. அதை வந்து ஃபீலிங்காகவும் அதை கொண்டு போயிட்டு எடுத்துக்க முடிஞ்சுது. இது நான் சொல்றது எப்படி அதை உணர்றது அப்படிங்கிறது தெரியல. அந்த ராதா மாதவம்ன்ற 2-3 இடத்துல வருது இல்ல, அதாவது ராதையாவே மாறி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறதுன்றது வருது இல்ல, அது ஏதோ ஒரு தருணத்துல அது வந்து எட்டி பாக்குது. அதை என்னால கண்டினியூவஸா கொண்டு போக முடியல. ஆனா அது ஒரு இடத்துல வந்து அது எட்டி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது அப்படியே வந்து கண்ணனை ஆட்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல வந்து அது எட்டி பார்த்துருது. அதை வந்து எப்படி நீட்டிச்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியல, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி இதுல ராஜன் சோமசுந்தரம் சொன்னார்ல, அவர் வந்து கண்ணானாய் காண்பனவானாய் கருத்தானாய் எல்லாமே கலியானாய் இது உலகானாய் அப்படின்ற மாதிரி வருது இல்லை.
அந்த ஆர்டர் வந்து புரிஞ்சு. இது தத்துவ வகுப்புல போனப்போ வந்து ஒரு இடத்துல சார் சொன்னப்போ அது சொன்னாரு. முதல்ல பார்க்குறோம்ல, அதுதான் வந்து மனசுல வந்து பதியும். அடுத்து அதனுடைய வடிவம், அதுக்கடுத்து தான் கருத்தா மாறுது. இது எல்லாமே ஒண்ணுதான், அது பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றப்போ, இது எனக்கு ஒவ்வொரு எழுத்துமே வந்து உல இதுவாகவும் இருக்கா, காணானை காடானை கடலாவும் இருக்க, வானாவும் இருக்க, இதுவாகவும் இருக்க, எங்க இருக்க, எல்லா இடத்துலயும் இருக்க, இல்லாமலும் இருக்க. ஏன்னா அவர் சொல்றதுதான் எனக்கு திரும்ப திரும்ப ஜெயமோகன் சார் அதுல சொன்னதான் வந்துச்சு. இங்க இருக்கிற எல்லாத்துலயும் இருக்கான், ஆனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒருத்தன் வரான், அவனுக்காக நீ பூத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை நான் படிக்கிறப்பையும் அது திட்டிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃப் பக்கத்துல உட்கார வச்சு நான் திரும்ப படிச்சேன். அதாவது 2 சாப்டரையும் நான் ஃபுல்லா படிச்சேன். அது நான் ஒரு சாப்டர் மட்டும் நான் உனக்கு படிக்கிறேன், அதை கேளு. ராதை வந்து அந்த பூப்படைதல் இருக்குல்ல, அது கேளு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு அதை மட்டும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அது ராதை ஃபீல் ஆகுறாள்ல, அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் யாரு, நான் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் யாரு, நீங்கெல்லாம் தள்ளி போங்க அப்படின்னு இதை மட்டும் நிப்பாட்ட முடியல. அது சொல்லாம இது முழுமையாகல. அப்போ கரெக்ட் தானே. அதாவது ராதா மாதவன்றது ராதை இல்லாம கண்ணனை முழுசா சொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஃபீல் வந்து அவள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வந்துச்சு, அவளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அது தோணுச்சு. அது நல்லா இருந்துச்சு. இந்த இனிமே இன்னும் எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். மற்ற எல்லாமே வந்து அவர் சொன்னது அந்த தித்திப்பை ஃபீல் பண்றது தான் வந்து ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அது நிஜமாவே அது படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது வந்து மனசுல வந்தது. நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி. இல்ல ரொம்ப சந்தோஷம் தினேஷ். நீ உங்க தித்திப்பை எங்களுக்கும் கடத்திட்டீங்க. அடுத்து சுதன் தம்பி, நீங்க சொல்றீங்களா? ஓகேக்கா. எனக்கும் நிறைய அந்த தினேசன் சொன்னதை ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. கேக்குதா? கேக்குதுப்பா, சொல்லுங்க. ஓகே. எனக்கு வந்து அந்த முதல் 2 அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து அப்படியே தென்றலோட பார்வையில இருக்கும். ஆனா அது ஒரு மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு இயற்கை மூலமா ஒரு பார்வை வர்றது வந்து எனக்கு ரொம்ப இலக்கியத்துல நிறைய இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஜோடி குருஸோட யாத்திரை நாவல்ல கூட ஒரு வேப்பமரம் பேசுற மாதிரியான ஒரு இது இருக்கும். இதுலயுமே அந்த மாதிரி தென்றலோட பார்வையில ஃபுல்லா நடக்கும். அதே மாதிரி இந்த தருணத்தை வந்து பயங்கரமா வந்து புகழ்ந்து ரொம்ப ரொம்ப எப்பிக்கலா இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஒரு சைடு ராதை வந்து இன்று முதல் வயசுக்கு வரா, இன்னொரு சைடு கண்ணன் அங்க பிறந்துட்டான். அந்த ரெண்டுமே வந்து ஒரு பயங்கரமான இதுவா இருக்கும். அதுல வந்து அந்த இயற்கை வந்து அவளை அறிகிற நிறைய இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உதாரணத்துக்கு வந்து அதாவது இவட்ட வந்து ஒரு மாதிரி செல்லமா கோச்சிக்கும். எப்படின்னா இவ வீட்டுல வந்து லூசி வந்துட்டு அப்படின்னு சொல்லி அதை திட்டிருப்பான். அப்போ வந்து அது நல்லா இருக்கும். அது வெள்ளிச்சரம் அணிந்த உன் பாதங்கள் வைரம் சூடிய பேர் ஓகே. நான் அறிவேன் ஆனால் சொல்ல மாட்டேன், உன் சிற்றில் பருவத்தில் மண் பிறந்தமைக்காக என்னை வசைபாடினா அல்லவா அப்படின்னு சொல்லி வர. அதெல்லாம் ரொம்ப தென்றலே கோச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தென்றல் வந்து அவளோட அழகை பார்த்து முத அது நின்னது அதோட அழகை பார்த்துதான் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். ஸோ இந்த வரிகள் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 2வது அத்தியாயத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைனே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், உடல் தீண்டாது உளம் தீண்டாது உயர் தீண்டி எழுப்பியது எது, செவி நுழையாது சிந்தை அறியாது சித்தம் அறிந்தது எது. இது வந்து முதல்ல ராதை வந்து எப்படி எந்திரிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல வருது. ஆனா யோசிக்கும் போது நம்மளுமே டெய்லி காலையில எப்படி எந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்பிச்சு. அது எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி வருது. அவ்வளவுதான் அக்கா. நன்றி. நன்றி சுதன் தம்பி, நல்லா லைன்ஸே வாசிச்சிட்டீங்க நீங்க. கிரி, ஓகே. தினேஷ் சொல்லுங்க. கிரி, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த தலைப்பு மட்டும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அது மறந்துட்டு நான் சொல்றதுக்கு. திருப்பல்லாண்டுன்றதான் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான தலைப்பு. அது முன்னாடி யோசிச்சது இல்லை, ஏன் திருப்பல்லாண்டுன்ட்டு வைக்கணும்ட்டு எல்லாம் யோசிச்சது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தப்போ திவ்ய பிரபந்தத்துல வந்து பெருமாளுக்கு வந்து காலையில அது வந்து பாடுவாங்க. திருப்பல்லாண்டு பாடுறதுன்னா பெருமாளே வந்து நம்ம எல்லாமே நமக்கு வேண்டுறோம்ல, இப்போ பெருமாளே நீ நல்லா இரு, உன் இஷ்டப்படி இரு அப்படின்ட்டு வேண்டுறதா திருப்பல்லாண்டு அப்படிங்கிறது வந்தது. அது வந்து
ராதைக்கு வந்து தென்றல் பாடுது அப்படிங்கிறப்போ நீ நல்லா இருன்ட்டு அது வாழ்த்துது. கண்ணனுக்காக அது வாழ்த்துறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அதோட அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணு. அதே மாதிரி இப்போ சுதன் சொன்னான்ல, 2வது சாப்டரோட ஸ்டார்டிங் வந்து அஹ், ஒரு நிமிஷம். உடல் தீண்டாது உளம் தீண்டாது உயிர் தீண்டு எழுப்பியது எது, செவினுழையாது சிந்தையறியாது சித்தம் அறிந்தது எது அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி இருக்கு, அதை நான் உணர செஞ்சது எது அப்படிங்கிறப்போ அதை உணர செஞ்சது கண்ணனுடைய பிறப்பு அப்படின்றது வந்து நல்லா இருந்தது. தேங்க்ஸ். சாரி டு டிஸ்டர்ப். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன்க்கா. இது திருப்பல்லாண்டு தான் நாலாயிர தீபத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ள பாட்டு. ஸோ நீளத்திலையும் ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. அந்த கனெக்ஷனை மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி செந்தில். கிரி, இப்ப நீங்க பேசலாம். கிரி தம்பி. அக்கா கொஞ்சம் சத்தமா இருக்கேன். நான் கடைசியா பேசுற டைம் இருந்தா. சரி. ஸ்வர்ணாமா, உங்கள் கருத்துக்களை பகிரலாம். ராஜி, கருத்துக்கள்ன்றதை விட எனக்கு எப்போ இந்த சயின்ஸை மிஸ் பண்ணிடாம இருக்கணும். நான் அதுக்கு கடைசியில வரேங்க ராஜி. நம்ம இது கூட கேமரா ஸ்டாப் பண்ணிட்டு கூட நம்ம பேசிக்கலாம். அது சரி. சரிங்கம்மா. சரி, அப்ப வேற யாராவது கை தூக்குங்க. திருமலை சார். அரவிந்த் அண்ணா எங்க? அரவிந்த் அண்ணா, நீங்க பேசுறீங்களா? வணக்கம், கேக்குதா? கேக்குது அரவிந்த், சொல்லுங்க. அது மகாபாரதத்துல வந்து கண்ணன் ரொம்ப லேட்டா தான் வருவாரு. திரௌபதி கல்யாணத்து அப்பதான் வருவாரு. இது வந்து பாகவத புராணம் வந்து எடுத்த கண்ணனோட இளமை பருவம். அதோட சேர்த்து ராதை 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ராதையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதாவே ஜெய் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நான் படிச்சிருக்கேன். ஸோ ராதை வந்து ரொம்ப லேட்டஸ்டா நம்ம கண்ணன் மேல இருக்கிற ஒரு அந்த அந்த கடவுள் மேல இருக்கிற ஒரு பிரேமையினால உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த பார்வையில கண்ணனை உருவாக்குனா எப்படி இருக்கும்ன்ற அருமையான கற்பனையில நீளத்தை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லியிருக்காங்க, நம்ம நண்பர்கள்லாம் சொல்லிட்டாங்க, திருப்பல்லாண்டு அதெல்லாம் எப்படி எங்கெல்லாம் எடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆழ்வார்கள் அவங்களோட பாசங்கள்லாம் தாக்கம்லாம் இருக்கும். வரிகள் அவங்க சொன்னீங்கன்னா அறிந்த ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ரொம்ப கம்பேர் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு நாதிரி பார்வையில வருது. கிட்டத்தட்ட அவள் வந்து கண்ணோட ஒரு 9 வயசு மூத்தவ மாதிரி காட்டப்படுறா. ஸோ முதல் அத்தியாயத்துல வந்து காட்டுற தென்றலின் பார்வையில வந்து எப்படி வயசுக்கு வரா, அது ஒரு தென்றலோட பங்கு எப்படி இருக்கும், ஒரு மலர வைக்கிறதுல ஒரு தென்றலின் பங்கு. அது மாதிரி ஒரு பெண்ணை வந்து இல்லம் நிறைத்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இந்த வயதுக்கு வர்றது இல்லம் நிறைத்தல்னு ஜெய சொல்லியிருக்க அந்த வரியை கேட்கறதுக்கே ரொம்ப மதுரமா இருந்தது. நிறைய விஷயங்கள் இனிமேன்னு சொல்றோம். எனக்கு அந்த அந்த கான்செப்டே ரொம்ப நல்லா இருந்தது. வயசுக்கு வர்றது இல்லம் நிறைத்தல்னு சொல்றது. அப்புறம் 2வது சாப்டர்ல அந்த வயதுக்கு வர்றது வந்து அன்னை அறிந்து எப்படி எப்படிலாம் அதை வந்து அறிவிக்கிறாங்க. அந்த கதைன்னு பார்த்தோம்னா அது வந்து இந்த காலத்துல அப்பெல்லாம் வயசுக்கு வரதுல ரொம்ப பெரிய இதுவெல்லாம் கொண்டாடுற மல்லத்துல அந்த கொண்டாட்ட குறைஞ்சிட்டு வருது. அப்ப பாருங்க, வெளியே போய் சேமக்கலத்தை அடிச்சு அதை அடிச்சோன்னே எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சிருது, வயசுக்கு வந்துட்டான்னு. எல்லாரும் ஓடி வந்து அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கான சடங்குகள் எல்லாம் செய்யறதுல ரொம்ப படிக்கவே ரொம்ப பிரம்மாண்டம் வந்தது. ஒரு காலத்துல வயசுக்கு வரதுன்றது எவ்வளவு பெரிய இதுவாக இருந்தது. அது வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டாடி இருக்காங்கன்றது படிக்க ரொம்ப பிரம்மாண்டமா வந்தது, இனிமையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கண்ணனோட அறிமுகம் கடைசியில அவர் வந்து படகுல வந்து ஒருத்தர் வந்து தலையெல்லாம் மூடி வச்சுட்டு திருட்டுத்தனமா கொண்டு வராரு. ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி அவரோட கால் விரல்கள் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த இன்ட்ரடக்ஷன் படிக்கிறதுக்கே ரொம்ப இனிமையா இருந்தது. ராதையின் பார்வையில கண்ணன் வந்து ஒரு படகுல போயிட்டே இருக்காரு. கண்ணன் எதனால அப்படி படகுல ரகசியமா கொண்டு வராங்கன்ற கான்செப்ட் வந்து இந்த கதையை சின்ன வயசுல இருந்தே பல தடவை நம்ம தொலைக்காட்சிகள்ல எல்லாம் படிச்சிருக்கோம். நமக்கு தெரியும் எதனால கண்ணனோட நிலைமை, கம்சன்னால என்னென்ன பாடுபட்டா அதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சமா சொல்லுவாங்க. அது அந்த கான்செப்டே நல்லா இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. இன்னும் போவோம். இதுல இருந்து இந்த கவிதைகள் சம்பந்தமா எனக்கு நிறைய விஷயங்கள் எதுவும் தெரியாது, அதெல்லாம் வந்து அறிஞ்சவங்க சொல்லுங்க. நன்றி. நன்றி அரவிந்தண்ணா. சரவணன், நீங்க பேசலாம். அக்கா, எனக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நான் அடுத்த வாரம் தான் என்னோட பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். ஏன்னா நான் இன்னும் முதல் 2 சாப்டர் வாசிக்கல. ஒரு சின்ன வேண்டுகோள், நண்பர்கள் வாசிக்கும் போது இந்த கருத்துக்களை சொல்லும் போது ஏன்னா இதுல வந்து சந்தம் நல்லா இருக்கு, நிறைய கவித்துவ மொழிகள் இருக்கு.
ஒரு 4 லைன் இல்ல ஒரு 3 லைன் உங்களோட ஃபேவரட் லைனை முடியும் போதோ இல்ல ஆரம்பிக்கும் போதோ சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைகளும் நாம கவனிக்காம விட்டுருக்கக்கூடிய அந்த சொற்றொடர்கள் கூட நம்ம மைண்ட்ல வரும். அது சின்ன வேண்டுகோளா நான் முன் வச்சுக்கிறேன். நண்பர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்கா அவ்வளவுதான்க்கா. நான் அடுத்த வாரம் கண்டிப்பா நான் 4 சாப்டர் சேர்த்து பேசுறேன்க்கா. சரிங்க தம்பி. சரி, ஓகே. நான் சொல்லிடுவேன். சரிங்க முத்துக்குமார் சொல்லுங்க. இப்போ இந்த 2 சாப்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இது அந்த காணுதை ஓய் கடலுதை ஓய் வானுதை வழி 2வது பேரலே வரும் இல்லையா, ஆனா எங்குள்ளாய் இல்லாதவனாய் அப்படின்ட்டு வரும். அப்போ வந்து இந்த நீர்க்காகம்லாம் நீ இங்க இருக்க, அப்புறம் மலர்கள்ல வந்து இப்போ செடிகள்ல வந்து மலர்கள்லாம் தூவி எல்லா பக்கமும் இங்க இருக்க அங்க இருக்கன்னு ஒரு பயங்கர ஒரு நேச்சுரல் கண்விழிக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அப்போ இந்த மலர் துகள்கள் தூவுறது இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு மகரந்தம் மாதிரி தானே. ஸோ அது பரவி ஒரு இறைவனை தேடுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அவ்வளவுதான். நன்றி. அதுக்கப்புறம் இது கவிதையா இருக்கிறதுனாலயே கொஞ்சம் ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். அதனால மதுரி படிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ராஜன் சாரோட இசை தான் கொஞ்சம் உதவியா இருந்துச்சு இதுக்குள்ள போக. கவிதையே படிக்காத ஆட்களுக்கு கொஞ்சம் டஃப் தான் நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கு. என் பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க தம்பி, இருந்தாலும் நான் சொல்லுறேன். சரி ஸ்ரீ, நீங்க இப்ப சொல்லுங்க. அக்கா வந்து எனக்கு ஒரு அக்கா ஆக்சுவலா எனக்கு கருத்துக்கள்ல எனக்கு சில லைன்களை சில வரிகளை மட்டும் நான் வந்து இங்க படிக்கலக்கா, அதை பத்தி சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருபோதும் ஆணுக்கு அவன் நியாயம் செய்ததில்லை தோழி, சூழ்கொள்ளும் வயிற்றையும் அமுதோறும் முளைகளையும் அவன் ஆணுக்கு அளிக்கவில்லை, உண்ணப்படுவதற்கான உதடுகளையும் பருகப்படுவதற்கான புன்னகையும் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாருல. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ராதையோட அந்த உடல் அப்படி சித்தரிக்காரு தெரியுமா, அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. படிக்கும் போது ஒன்னும் தோணல, படிச்சதுக்கு அப்புறம் அதை யோசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப டச்சிங்கா ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்னா எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால சொல்றேன். நாதமுறையும் அவன் உதடுகளுக்கான உன் இதழ்களுக்கு பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு, வேத முறையும் அவன் உதடுகளுக்கான உன் முளை கண்களுக்கு நான் அப்ப வந்து அவர் கிருஷ்ணனை வச்சே எழுதியிருக்காரு. கிருஷ்ணன் உதடுக்கான உன்னுடைய அப்படியே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்பா சொல்லும் போதே படிக்கும் போது எனக்கு அப்படிதான் ஆச்சு. எனக்கு அப்படியே கண்ணன் நினைவு தான் போச்சு. கண்ணனோட உதடுதான் ஞாபகம் வந்துச்சு இந்த இது படிக்கும் போகுது. இந்த 2 அப்படியே அவர் அந்த பிறக்கும் போது அவளோட கழுத்து அப்படின்னு அப்படி விவரிச்சுட்டே வருவாரு. அப்புறம் ஆணுக்கு அவளோட பேர் அப்படி சொல்லுவாரு, இந்த பேருக்கு யுக யுகமா வாழும். அதுக்கப்புறம் வந்து அவளோட இது ஆணுக்கு இந்த குடிப்பனை இல்லையே அப்படின்னுவாரு. இது ராதைக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்குமே பொருந்தும். இப்ப நம்மளே நம்மள நினைச்சு கூட இந்த கவிதையை வாசிச்சா நம்ம மேல நமக்கே ஒரு காதல் வந்தாலும் வந்துடும். அந்த அளவு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அப்படியே செகண்ட் போனா எனக்கு அதாவா சாரிக்கா என்ன கொஞ்ச நேரம் செகண்ட் பார்ட் போனா அவ அப்படி இந்த வயசுக்கு வர தருணம் இருக்குல்ல, இந்த வயசுக்கு வர தருணத்துக்கு அந்த ஒரு வயசுக்கு வந்தாதான் பெண்களுக்கு அந்த ஒரு அடலசன்ஸ் தாட்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். அது ராதைக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதை இவர் எழுதும் போது அவர் அப்படி எழுதுறாரான்னு தெரியல, எனக்கு இதை படிக்கும் போது அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யறது, அப்புறம் அவர் அந்த மரத்துல போய் ஏதோ ஒரு செடியை பறிக்க சொல்லுவாங்க, பூவை. இப்ப கரெக்டா அந்த முது மரத்துல போய் பறிப்பா. அடிப்பாவி உனக்கு காதல் நீலக்கடம்பு நீலக்கடம்பு அடிப்பாவோட காதல் பொங்கிலா வரும் அப்படின்னமாதான் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எனக்கு கிருஷ்ணன் மேலதான் தாட் போச்சு. கடைசி கிருஷ்ணன் வரான் அப்படின்றது புரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு இது ஆக்சுவலா இன்னொரு ஷாக்கிங் இருந்துச்சு. ஒரு ஆதை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணனே வரானா, 9 வருஷம் வயசு டிஃபரன்ஸ் வரை அவங்க 2 பேருக்குள்ளன்னு எனக்கு தாட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி யோசிக்க பயங்கரமா இருக்கு. ரொம்ப 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 அருமையா சொன்னீங்க ஸ்ரீ. நம்ம பெண்கள் நம்ம காதலிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அருமையா வரிகளும் வாசிச்சீங்க. ரொம்ப நன்றி. இப்ப என்னோட கருத்துக்கள் சொல்லிடுறேன். முத்துக்குமார் தம்பி சொன்னீங்க, இருந்தாலும் நான் விடாம நான் சொல்லதான் செய்வேன். எனக்கு வந்து அந்த முதல் அத்தியாயத்துல
இயற்கை வந்து கண்ணனை தேர்னது அது எல்லாமே நம்ம சாரோட வரிகள்ல, பாடல் ராஜன் சாரோட வரிகள்ல இருந்துச்சு. அந்த அந்த இயற்கை அவரை தேர்ன அந்த காட்சியை வந்து வந்துச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல கரிச்சான் வந்துதான் அவரை கூப்பிடுது, எங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சயின்டிபிக்காவும் கரெக்ட். நம்ம புலரிக்கு முன்னாடியே கரிச்சானோட குரல் கேட்கணும்னா புலரிக்கு முன்னாடிதான் நம்ம கேட்க முடியும். பகல்ல பார்க்க முடியும், ஆனா அது குரல் கேட்கணும்னா முன்னாடிதான் கேட்கணும். அது கரெக்ட், அத சரியா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் நீர்க்காகம் கூப்பிடுது, காகம் கூப்பிடுது, மரகத புறா எல்லாமே கண்ணனை தேடுது. அதுக்கப்புறம் நாகனவாய்னா மைனா வந்து தேடுது. நம்ம வந்து இதுல அண்ணா அரவிந்தனா கூட இதை கேள்வியா கேட்டாங்க. பறக்க ஆரம்பிக்கும் போது அவங்க மேகங்கள் ஆகுது அப்படின்ற அந்த பெருங்கணத்தை உணருது அப்படின்னு சொல்லிட்டு, காலையில எந்திரிச்சு அது பறக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிறகுகள் வந்து மேகங்களை ஒத்து இருக்கு. அந்த உணர்வை வந்து அந்த பறவைகள் வந்து அடையுது. அதுக்கப்புறம் வந்து மயில் வந்து ஞான பெருவெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அப்ப அதுல அந்த மயில் தோகையில இருக்கிற அந்த மயில் கண்ணுக்கு ஒரு விளக்கம், அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏதோ ஒரு பெருங்கணத்தை பார்த்து அப்படியே திகச்சு அப்படியே அந்த 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 மொமெண்ட் வந்து அப்படியே அங்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. யுகமா அது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மயில் கண்ணுக்கு ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் வந்து இவையே நீ அப்படின்னு சொல்லுது ஒரு நீலமணி குருவி. அப்புறம் கண்ணா வாராயோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட கேக்குது குயிலுக்கு வந்து பறக்கும் வேய்க்குழல்னு சொல்லியிருப்பாரு. அப்ப பறக்கும் புல்லாங்குழல்னு அவர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. அவர் முதல்ல குயில் கூவுறத தொலைநோக்கி வச்சு பார்த்தத வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதுக்கு பேர் வந்து பறக்கும் புல்லாங்குழல் தான் வச்சிருப்பாரு. அதுதான் இங்கேயே சொல்லியிருப்பாரு, பறக்கும் வேய்க்குழல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த அந்த பூக்கள் மலர்றது கூட எவ்வளவு அழகா அதெல்லாம் பூவும் ஒரு கண்ணு அப்படின்னு உருவகிச்சு அந்த இதழ் இமைகளை திறந்து அந்த பூக்கள்லாம் மலர்ந்து வானத்தை நோக்குது, கண்ணனை எங்க தேடுது. அதே மாதிரி அதோட பெருமூச்சுக்கள் வந்து நறுமணமா நம்மளுக்கு வெளியே வருது. இந்த மாதிரி இயற்கை ஒன்னொன்னும் செடி கொடி எல்லாமே வந்து கண்ணனுக்காக தேடுது. அடுத்து இது எல்லாத்தோட சேர்த்து ராதையும் இது எல்லாத்தையும் அந்த முதல் அத்தியாயத்துல ரொம்ப கவித்துவமா ரொம்ப ரொம்ப ரசிக்கிறபடி இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து யாராவது பேசுறீங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்து யாராவது கை உயர்த்துறீங்களா? கேள்வி செந்தில் வாங்க தம்பி வாங்க. ஓகே, நான் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த புராணங்கள் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல வந்து 2 பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு வந்து பறவைகள் சொல்ற பாட்டு, 2வது பாட்டு வந்து காத்து வாயு தேவனா வந்து சொல்ற பாட்டு. இந்திய புராணங்கள்ல எப்பவுமே ஒரு விஷ்ணுவோட அவதாரம் நிகழுதுன்னா அதுக்கு முன்னாடி சில தேவர்கள்லாம் போய் முறையிடுவாங்க. இந்த பூமி ஃபுல்லா வந்து அதவும் நடந்துச்சு, சோ நீ வந்து இங்க அவதாரம் எடுத்து அதை வந்து காப்பாற்றணும், நீங்க வந்து வாங்கன்னு சொல்லி விஷ்ணு கூப்பிடுற அந்த பாட்டு வந்து எல்லா புராணங்களையுமே கொஞ்சம் மிக விரிவாகவே எழுதப்பட்டுள்ள பாட்டு. அந்த பாட்டு தான் வந்து இங்கேயும் வந்து ரிசம்பிள் பண்ணுதுன்னு தோணுது. அது தேவர்கள் மாதிரியான ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லாம ஒட்டுமொத்தமான இயற்கையே வந்து கிருஷ்ணனுக்காக அல்லது கடவுளுக்காக வான்னு சொல்ற பகுதி வந்து அதை ரிசம்பிள் பண்ணுதுன்னு தோணுச்சு. 2வது பாட்டு வந்து அந்த வாயு சொல்ற இடத்துல, அதாவது காத்து அந்த தன்னை பத்தி சொல்லிக்கிடும் போது ஒரு வரி வருது, நான் உருவம் இல்லாதவன் பேரழகன் அப்படிங்கிற வரி. அந்த அனங்கன் மன்மதன் அப்படி 2மே வந்து காமதேவனுக்கான அந்த பட்ட பெயர்கள். அவனுக்கு வந்து உடல் கிடையாது, ஆனா வந்து அவன் தான் இதுக்குள்ளே பேரழகன் அப்படிங்கிற ஒரு எபித்தட். அந்த மாதிரியான பட்டங்கள்னால வரும்போது அங்க ராதை வந்து ஒதுக்குறது அல்லது ராதையை வந்து ராதையா மாத்துறது வந்து வெறும் காத்து மட்டுமே இல்ல, மன்மதன் காமதேவன் அப்படின்ட்டும் சொல்லலாம் அப்படின்னு தோணுது. அவ்வளவுதான் அந்த 2 பாயிண்ட். நன்றி. சுருக்கமாகவும் நல்ல பாயிண்ட்ஸும் சொல்லிட்டீங்க. ரொம்ப சிறப்பு, நன்றி தம்பி. ஸ்ரீ, நீங்க திரும்ப ஏதாவது சொல்லுமா இல்ல அது கை உயர்த்தினதால? சாரிக்கா, நான் ஹேண்ட் லோ பண்ண மறந்துட்டேன். சரி, வேற யாராவது பேசுறீங்களா? திருமலை அண்ணா. என்ன ராஜி விட மாட்டாங்க உங்களுக்கு. திருமலை அண்ணான்னு பேசுறீங்களான்னு பாக்குறேன். சரி, ராகுல் அவங்க அந்த சார் வந்து ஒரு கை உயர்த்திருக்காங்க, அவங்கள பேச விடலாம். ராகுல் சார், நீங்க பேசலாம். இது மேம் சொன்ன ஹாய் மேடம், அப்புறம் நீங்க ஹாய் சொன்னீங்க, அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாய் சொல்ல
சோ இந்த பகுதியில வந்து இந்த நீளம் இதுல வந்து முன்னுரை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் சார் எழுந்ததுமே ரொம்ப ஒரு டீடைல்டா எழுதியிருந்தாரு. அதுவே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. இந்த முன்னுரை வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நான் பார்த்தேன்னா, ஒரு ஆத்தர் வந்து அந்த புக்கை எழுதுறப்ப அவரோட ஃபீலிங்ஸ் என்னவா இருந்ததுங்கிறத இந்த இதுல கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருந்தாரு. அவர் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து சூசைடல் தாட்லாம் வந்து அதுல சொல்றாரு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த புக்கை எழுதுறப்ப அவர் யாரோ ஒரு கேரக்டரா நினைச்சுதான் ஐ திங்க் எழுதியிருக்காரோங்கிறது எனக்கு தோணுது. மேபி படிச்சாதான் தெரியும். எனக்கு என்னன்னா அந்த முன்னுரை படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு உணர்ச்சியில ஒரு 0.1% வந்தா கூட ஐ திங்க் சக்சஸ் தான் நான் நினைக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 2 சாப்டரே எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பொயட்டிக்கா இருக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு கூட்டு வாசிப்பு வந்து இதை கடக்கிறதுக்கு ஐ திங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி ராகுல். சார் அந்த இதுக்கு இந்த ராதா மாதவம் அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுல இந்த ஆத்மானந்தருக்கு அவங்களுக்கு தான் இந்த புக்கே டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் ஞாபகம். அவங்க அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாசம் இது அவங்க ராதியாவே அவங்களை கற்பனை பண்ணிக்குவாங்க. கற்பனை பண்ணிட்டு கண்ணனை வழிபடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த அத பத்தி சார் கிளாஸ்லயும் வகுப்புலயும் சொல்லியிருக்காங்க. புஷ்டி மார்க்கம்னு சொல்லுவாங்க. 6 மாசம் வேலை செய்வாங்க. 6 மாசம் வந்து புறப்பாட்டுல கூட வரும். 6 மாசம் வந்து வேலை செய்வாங்க. 6 மாசம் அந்த குடும்பத்தை அந்த காசை வச்சு அவங்க பாத்துக்கணும். 6 மாசம் இவங்க ராதையா அந்த மாதிரி கவுன் எல்லாம் போட்டுட்டு ராதையாவே கிருஷ்ண கோயிலா எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போவாங்க. இன்னொன்னு இந்த புக்ல வந்து இப்ப எல்லா பகுதியிலயுமே வந்து சித்திரை மாசம் கருநிலவு நாள் அந்த மாதிரி நம்ம முன்னாடி நிறைய வரும். பட் கரெக்டா நம்ம இருக்கிற ஆவணி மாதத்தோட மேட்ச் ஆகுறதுக்கு இந்த பேராகிராஃப்ல தான் ஆவணி மாதத்துல வர மழை வந்து ஆகாதுங்கிற மாதிரி கரெக்டா நம்மளும் ஆவணி மாதம் இருக்கும். இப்பதான் மேட்ச் ஆயிருக்கு. ஐ திங்க். தேங்க்யூ. அது ஒரு நல்ல பாயிண்ட். நன்றி நன்றி ராகுல். சரி, இப்ப திருமலை அண்ணா தான் பேசி ஆகணும். வேற வழி இல்ல. அண்ணா 4 லைன் நீங்க பேசுங்க ப்ளீஸ். திருமலை அண்ணா. நான் 2 படிச்சுட்டேன். எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு பார்த்து நிறைய கொஸ்டின் வழியா தான் நான் இதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கவிதையோ நேச்சரோ எதுவுமே எனக்கு ஈர்த்தது இல்லை. நான் இந்த நீளம் வழியா இந்த கவிதையும் இந்த நேச்சரையும் சென்றடைவேன்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கேன். இன்னைக்கு தொடங்கியாச்சு. நல்ல ராஜன் சோமசுந்தரம் சார் வழியா எனக்கு இசையை விட ரொம்ப அவரு பேச வழியா நான் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு இசையும் எனக்கு கிடையாது, லைஃப்ல கிடையாது. ஆனா இசை, கவிதை, நேச்சர் எதுவுமே ரசிக்காத ஒரு ஆளு. இனிமேல் நீளத்துல இருந்து என் லைஃப் தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துல இருந்து பார்ப்போம். அது இன்னைக்கு அரவிந்த் தான் கொஸ்டின் வழியா தொடங்கி வச்சாரு. அதை மட்டும் நான் குமார்கிட்ட மட்டும் தான் முத்துக்குமார்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். எனக்கு உண்மையிலே உங்களுடைய கேள்விகள் வழியா தான் நான் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால காத்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் காத்திருக்கேன். நன்றி திருமலை அண்ணா. முத்துக்குமார் தம்பி சொல்லுங்க. என்னுடைய கவிதை பற்றாக்குறைக்கு குருநாதர் தான் காரணம். நான் காரணம் இல்லை. அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. குமார் சார் புரியலையா? என்ன சொல்றான்? இல்ல, என்னோட அவங்க உருவாக்குனதுனாலதான் எனக்கு கவிதை இதெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கேன்னு சொல்லவா. சரி சரி, நண்பர்கள் வேற யாராவது பேசணும்னா கை உயர்த்துங்க. இல்லைன்னா அமர்வை முடிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சரி, சிறப்பான அமர்வா இருந்துச்சு நீலம். ஒரே நிமிஷம், நீங்க வந்து இந்த அமர்வு ஸ்டார்டிங்ல வந்து பாட்டு பாடணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பாட்டை வந்து பாடி அமர்வை முடிச்சு வைக்கிறீங்களா? நன்றி. நம்ம ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் பாடுறேன். சரி, ஓகேங்கக்கா. சரி, ஓகே. இல்ல, இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ரெக்கார்டிங்ல ஸ்டாப் பண்ணாதீங்க. நான் பட் மியூட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன் நான். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணாத முன்னாடியே பேசுங்க. அது நல்லா இருக்கும். அது பாடுங்க நீங்க.
நான் வந்து அந்த முதல் வரிகள் மட்டும் வேணா சொல்லிடுறேன். கொற்றவையில இருந்து 2-3 லைன். கொற்றவை வந்து இப்படிதான் ஆரம்பிக்குது. அறிய முடியாமையே நிலம் கவிதா ஒரே ஒரு நிமிஷம் அக்கா, ஒரே ஒரு நிமிஷம். கவிதா அக்கா, mute பண்ணிக்கோங்க. எக்கோ அடிக்கு. தேங்க்யூக்கா. அறிய முடியாமையின் நிறம் நீலம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீலத்தின் எல்லையின்மையே வானம், நீலத்தின் அலைகளே கடல், நீலம் ஒரு புன்னகை அப்படின்னு நம்ம நீலம் ஆரம்பிக்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா கனெக்ஷன் இஷ்யூனால என்னால கனெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. சரி, நன்றி நண்பர்களே. சிறப்பான அமர்வா இருந்துச்சு. ராஜன் சாருக்கும் நன்றி. எல்லா நண்பர்கள் கலந்து கொண்ட எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அமர்வை முடிச்சுக்கலாம்.